அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். திணை அமெரிக்கா வழங்கக்கூடிய இளைய தலைமுறையும் நமது முயற்சிகளும் என்ற இணைய வழி நேர்காணல் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள், சர இளங்கோவன் அம்மா அவர்கள் மற்றும் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், விஜயம்மையார் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நாயகர்களாக இங்கே இணைந்திருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், சுகுணா அவர்கள் மற்றும் நம்முடைய நட்பு வட்டாரங்களிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், மூத்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய பணிவான வரவேற்பினை சொல்லி மகிழ்கிறேன். திணை அமெரிக்காவின் நிர்வாக குழுவினர், மதிப்பிற்குரிய நண்பர் இளமாறன் அவர்கள், ரவி அவர்கள், பிரபு அவர்கள், பாலா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். திணை அமெரிக்கா சார்பில் அனைவருக்கும் மீண்டும் நல் வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் துவக்கமாக நாம் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழா, அதாவது 80வது பிறந்த நாள், மிக மகிழ்ச்சியோடு நேற்று இளமாறன் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார். அவருக்கும் இந்த நேரத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்து நம்ம சோமா ஐயா சொன்னாங்க, நாம் அனைவரும் இணைந்து நீண்ட நீண்ட காலம் பாட்டு பாடணும் அப்படின்னு ஐயா ஆசைப்பட்டாங்க. சோமா ஐயா பாடிடலாமா? நீங்க முதல்ல அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் பண்ணுவோம். அறிமுகப்படுத்திட்டு பாடலாமா? நல்லதுங்க ஐயா. ஏன்னா முதலில் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து விடலாம். குழந்தையில் இருந்து ஒரு நல்ல சிவனடியார் குடும்பத்தில் உள்ளவர். இலக்கியவாதி மற்றும் ஆன்மீகவாதி இரண்டிலுமே சிறந்த ஒரு ஆளுமை. திருக்குறள் வாயிலாக அந்த வழியில் தன்னுடைய வாழ்வு முறையை நடத்தி வருபவர் ஐயா சுந்தரேசனார் அவர்கள். குடந்தை நகர உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர், பெரியர் குன்றக்குடி பெரிய அடிகளாரின் நெருங்கிய நண்பர். இவர்களுடைய மகன் நமக்கு தெரிந்த மருத்துவர் திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். ரோட் ஐலாண்டில் புற்றுநோய் மருத்துவராக 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயா அவர்கள் பணிபுரிந்து வருகின்றார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ரோட் ஐலாண்ட் மாநிலத்தின் சிறந்த புற்றுநோய் மருத்துவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய நோயாளிகள் பலர் திருக்குறள் பற்றி அறிந்தவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஹார்வர்டு தமிழ் நிதி திரட்டிய பொழுது அவரது நோயாளி ஒருவரை அங்கு நிகழ்ச்சி நடத்தி இவருக்கு பொருள் சேர்த்து கொடுத்தாராம். வந்திருந்த அமெரிக்கர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலிருந்து நல்ல நல்ல பொருட்களை கொண்டு வந்து அங்கே விற்று இந்த நிதி திரட்டும் பணியில் பங்கேற்றது சிறப்புக்குரியது. இவரும் இவருடைய வாழ்வினையர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களும் அமெரிக்க மற்றும் இங்கே வளர்ந்த தமிழ் குழந்தைகளுக்கு வளர்ப்பு பெற்றோராக திகழ்ந்து அந்த குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தின் அன்பினை பெற்றவர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மற்றும் பல் விருதுகளையும் பெற்ற பெருமைக்குரியவர்கள். எளிமையின் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நம் சம்பந்தம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை இன்று உங்கள் அனைவரோடு கொண்டாடுவதில் மகிழ்கிறோம். வாழ்க பல்லாண்டு ஐயா. ஐயாவிற்காக இப்பொழுது நாங்கள் எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. பாவலர் அறிவுமதி அண்ணா அவர்கள் எழுதிய பிறந்த நாள் வாழ்த்து பாடலை ஐயா அவர்களுக்காக பாட இருக்கிறோம். நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழை தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா நீண்ட காலம் மட்டும் இன்னொரு தரம் பாடிடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். நன்றி நன்றி. வாழ்த்திய உள்ளங்களுக்கு நன்றி ஐயா. பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் ஐயா. வாழ்க பல்லாண்டு. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஐயா சம்பந்தம் அவர்கள் மற்றும் விஜயம்மையாரை அழைக்கிறோம். எந்த ஐடியில இருக்காங்க ஐயா அவங்க? ஐபோன். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. அங்கிள் நீங்க அன்மியூட் பண்ணணும். சம்பந்தம் அங்கிள் அன்மியூட் பண்ணுங்க. ஐபோன் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா.
நான் மாமாட்ட சொல்லியிருக்கேன். வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா. திருப்பி மியூட்ல போயிடுச்சு. திரும்ப மியூட்ல போயிருச்சு. ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. அந்த மைக்க ஒரே ஒரு தடவை அழுத்துங்கம்மா. விஜயம்மா வணக்கம். எங்கம்மா அவங்க பின் பண்ணிருக்கமா? ஆமா இருக்காங்க ஐயா. ஐயா அம்மா தெரியறாங்களே ஸ்கிரீன்ல. அவங்க அன்மியூட் பண்ண முயற்சி பண்றாங்க. அம்மா ஒரே ஒரு தடவை அந்த மைக் சிம்பிள் அழுத்தினா போதுமே. ஒரு நிமிடம் இருங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒண்ணு கொடுக்குறேன், அதை மட்டும் பிரஸ் பண்ணுங்க. இந்தாங்க இருங்க, ஒரே ஒரு நிமிடம் அம்மா. இல்ல ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. விஜய் பேசுறது கேட்கல, வெயிட். அம்மா சேப்பு மைக்க அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு நான் போய் என் போனை வாங்க, அருமை அருமை, வாங்க வாங்க. துரா நீ பேசு முதல்ல, நீ பேச அப்புறம் விஜய். ஐயா வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துகள். வணக்கம் வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. அன்புதான் அடிப்படை. அந்த அன்பிற்கு பெரும் மதிப்பு கொடுத்து என்னை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என்னங்க ஐயா வாழ்த்துறை இவ்வளவு சுருக்கமா முடிச்சிட்டீங்க? வாங்க ஐயா. சுருக்கமா பேசியிருக்காரு. வாழ்க்கைதான் முதல்ல சுருக்கம். இல்ல ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிங்க ஐயா. அம்மா விஜயம்மா வணக்கம், வாங்க. சில வார்த்தைகள், ஐயாவுடைய பிறந்த நாள், எங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க. வாங்க. வணக்கம், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம் எல்லோருக்கும். இளங்கோவருக்கு நன்றி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. எனக்கு பிளான் எனக்கு பேர் இருக்கிறதே எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது நீங்க பேர். அம்மா படமும் போட்டிருக்கோம், பேருன்னு மட்டும் சொல்லிட்டீங்களே. உங்க 2 பேர் படமும் போட்டிருக்கோம் பாருங்க. நான் பாக்கல. அனுப்பி வைக்கிறோமா, உங்களுக்கு அழைப்புதல் அனுப்பி வைக்க சொல்றோம். இன்னும் பாக்கலையா நீங்க? என் போன் கரெக்ட் ஆயிடுச்சு கீழே. சரி 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 சரிங்கம்மா. நன்றி நன்றி. உங்கள் இருவருக்கும் இனிய வாழ்த்துகள். சோமையா ஆரம்பிச்சிருக்கோமா? நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். நல்லது நல்லது. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய நான் முன்னாடியே சொன்னது போல சிறப்பு விருந்தினர்களாக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் நம்ம சுகுணா அவர்கள். இருவருக்கும் உங்கள் அனைவர் சார்பிலும் எங்களுடைய அன்பையும் வரவேற்பையும் முதலில் சொல்லிக் கொள்கிறோம். அவங்களை நம்ம ஸ்கிரீன்ல காமிச்சிருவோம். அவங்க யாருன்னு முதல்ல காமிச்சிட்டு அவர்களை பற்றிய அறிமுகத்திற்கு வருவோம். வணக்கம், இனிய வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இவர்களை பற்றிய சிறு அறிமுகம். சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த இவருடைய குடும்பத்தார்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளாக இருந்ததால் குடும்பத்திற்கு கல்வி மற்றும் பொது சேவையின் வலுவான மரபு அமைந்திருக்கிறது. தமிழ் குடும்பத்தில் வளர்ந்த இவர் பாரம்பரியம் மற்றும் சமூக பண்புகளுடன் ஆழமாக இணைந்து பயணித்திருக்கிறார். ரசாயனத்தில் முதுநிலை பட்டமும் வணிக மேலாண்மையில் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு இவருடைய வழிகாட்டிகளான டாக்டர் திருஞான சம்பந்தம் ஐயா மற்றும் விஜயா சம்பந்தம் ஆகியோரை சந்தித்தது இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்ததாக சொல்லி மகிழ்கிறார். இவர்களுடைய வழிகாட்டுதலால் புதிய சிந்தனைகள், வாழ்க்கை திறன்கள் மற்றும் சமூகத்திற்கு திருப்பி தர வேண்டும் என்ற மனப்பாங்கை இவருக்குள் ஒரு ஊற்றாக வளர்த்திருக்கிறது. இவர்களுடைய பார்வையை முன்னிட்டு 2007ஆம் ஆண்டு சென்னையின் உத்தண்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வாழ்க்கை திறன் முகாம் ஒன்று தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தனி மனித மேம்பாடு, தலைமை திறன், தொடர்பு திறன், தன்னம்பிக்கை வளர்ப்பு, பண்பாடு மற்றும் தமிழ் போன்ற முக்கிய திறன்களை இளைய தலைமுறையினருக்கு வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் குருகுலம் முறையில் குவாண்டம் லீப் அகாடமி மற்றும் சைஜெனிக்ஸ் பார்மாவின் முத்துசாமி ஆகியோரின் அனுபவமுள்ள பயிற்சியாளர்களின் பங்களிப்போடு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இவருடைய மனைவி சுகுணா அவர்கள் கும்பகோணம் ஊரில் பிறந்து பண்பாட்டு சூழலில் வளர்ந்து திருமணத்திற்கு பிறகு சென்னை நகருக்கு வந்தவர். வரலாற்றில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் கோயில் தொடர்பான பல பணிகளில் ஆர்வத்தோடு இயங்கக்கூடியவர். கைமணம் என்ற தன்னுடைய யூடியூப் சேனலில் சுமார் 150க்கும் மேற்பட்ட சைவ சமையல் குறிப்புகளை வெளியிட்டு வருகிறார். 2007 முதலாக சமூக சேவையில் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடன் இணைந்து பயணித்து சமூக முன்னேற்றத்திற்கான இவர்களுடைய கூட்டு முயற்சியில் முழு மனதுடன் பங்களித்து வருகிறார். ஏன்னா வாழ்க்கையில இணையர்களும் ஒரே போல சிந்தனையில் இருப்பது அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சுகுணா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய நேர்காணலுக்கான நேரம். இவங்க நிறைய செஞ்சுட்டு வராங்க. அதை நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உலகத்தாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வித்தாக இருந்து
எங்களை இந்த திணை அமெரிக்கா வாயிலாக இணைத்த சோமா ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி மகிழ்கிறேன். ஐயா, முதலாவதாக உங்களை கேட்க நினைத்த கேள்வி, நீங்களோ அம்மாவோ யார் சொல்லனாலும் சொல்லலாம். இளைஞர்களுக்கான வாழ்க்கை திறன் முகாம் ஏற்படுத்தணும்னு உங்களுக்குள்ள எப்படி அந்த எண்ணம் தோன்றிய நீங்க சொன்னீங்க, உங்களுடைய வழிகாட்டி நம்முடைய ஞானசம்பந்தம் ஐயா மற்றும் விஜய் அம்மையார் சொல்லிட்டு, உங்களுக்கு இதில் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் வந்த காரணம் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி ஆனந்தி அவர்களே. இதற்கு நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தமிழ் தூய தமிழ்ல இருக்காது, தமிழ் இங்கிலீஷும் கலந்து பேசுறேன். பரவாயில்லையா உங்களுக்கு? ஒரு குறையும் இல்ல, நீங்க பேசுங்க. ஏன்னா பிகாஸ் அத மாதிரி பண்ணாதான் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு நிறைய அப்பீல் இருக்கும். அதுலதான் எனக்கு நிறைய பழக்கம் இருக்கு. நம்ம பிற மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, அது நம்ம தாய்மொழியை மதிக்கிறோம், பிற மொழியும் மதிக்கிறோம். சொல்லுங்க. ஆமா. சோ அதுதான் காரணம். அந்த மாதிரி நடையில நான் பேசுறேன். ஸோ அப்படி 2002 எனக்கு எப்படி அவரோட அறிமுகம் அப்படி கிடைச்சதுன்னா, அது ஒரு சுவையான சம்பவம். அது நான் 2002 கும்பகோணம் நான் போயிருந்தேன். அப்போ போனப்போ டாக்டர் சம்பந்தம் அவர்கள் ஒரு கல்வி சங்கத்தோட ஒரு மீட்டிங்ல நான் அவரை சந்திச்சேன். அப்போ நான் போனப்போ என்னோட மைத்துனர் நம்ம அந்த மீட்டிங்க்கு போகலாம், அமெரிக்காலேருந்து டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்காக ஒரு பக்கோடா காஃபி சாப்பிட்றதுக்கு தான் நான் போனேன். இதுதான் என்னோட உண்மையான நோக்கமே. அங்க போனப்போ அந்த மீட்டிங் ஒரு கல்யாண மண்டபத்துக்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவருக்காக அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மீட்டிங் அது. அந்த மீட்டிங்ல நானும் பங்கு பெற்றேன். ஸோ அந்த மாதிரி இதில் பங்கு பெற்றப்போதான் அவருடைய ஆர்வங்கள் எண்ணங்களால தூண்டப்பட்டு நான் அந்த கல்யாண மண்டபத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தேன். அந்த ஆக்டிவிட்டீஸ்ல நானும் கலந்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சமூக சேவையில ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆணிவேர். ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட பழக்கம் தான் அவரோட ஒரு பெரிய தூண்டுதலை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா 2004 அந்த கல்யாண மண்டபத்தை கட்டி முடிச்சோம். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட நிறைய இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைச்சது. அதுக்கப்புறமா 2006 அவர் தன்னுடைய மைத்துனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நினைவாக ஒரு இளம் குழந்தைகளுக்கான ஒரு முகாமை கும்பகோணத்தில் ஏற்படுத்தினார். ஸோ அதையும் எனக்கு பார்க்கும் சம்பவம் கிடைத்தது. அது சம்பந்தமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ ஐயா அவர்கள் சொன்னார்கள், சம்பந்தம் ஐயா, இத மாதிரி ஒரு சென்னையிலையும் ஒரு கேம்ப் பண்ணணும்பா. இப்ப கும்பகோணத்துல பண்றது சின்ன பிள்ளைங்களுக்கு பண்றோம். இத மாதிரி டீனேஜ் பருவம் ரொம்ப முக்கியமான பருவம். அந்த பருவத்துல அவங்களோட எண்ணங்கள்லாம் சிதறும். ஸோ அப்படின்றப்போ அந்த நேரத்துல ஒரு நல்லங்களை நம்மளை விதைச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்லா இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது பண்ணப்போ ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபஸர் தான் அந்த ப்ரோக்ராமை சென்னையில நடத்துற மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல என்ன ஆயிடுத்து, அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால அதை அவர் கடைசியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்றப்போ சம்பந்தம் ஐயா சொன்னாங்க, நீ இப்ப ஐபிஎம்ல ஆக்டிவா கேரியர்ல இருக்க, உன்னால பண்ண முடியாது, இது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் எனக்குள்ள ஒரு வெறி, எப்படியும் நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த ஒரு குரலோட மேம்பாடுல நான் இதை மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள், எனக்கு அந்த கேம்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஃபேக்கல்ட்டி பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா என்னோடக்குள்ள ஒரு உந்துதல், அதை நம்ம எப்படியும் பண்ணணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக யார் யார் ஃபேக்கல்ட்டி, என்னென்ன இடங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அவரும் ஒப்புதல் அடிச்சாரு. சரி, நீ பண்ணுப்பா, நீ இன்ட்ரெஸ்டோட இருக்க, பண்ணு அப்படின்னாரு. ஸோ அதை மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சு அதுக்காக ஒரு 2 மாசம் ஒரு எஃபர்ட்ஸை போட்டு நிறைய இடங்கள்லாம் பார்த்து அதுக்காக அதுக்கப்புறம் யாருன்னு பண்றப்பதான் அந்த குவாண்டம்லீப் அகாடமின்னு ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனர்ஸ் அவங்களும் அப்பதான் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க என் கூட தொடர்பு கொண்டாங்க. ஸோ அதை மாதிரி ஆரம்பிச்சதுதான் 2007 ஒரு கேம்போட ஒரு துவக்கம். அருமை. பாருங்க, பக்கோடா சாப்பிட்ட போய் 13 வயசு பிள்ளைங்களுக்கு சமூக சேவை பண்ண போயிட்டீங்க. உண்மையான அனுபவம் தான் அது. பட் அது எனக்கு மிகச்சிறந்த அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்தது. நம்மளால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது என்னன்னா அந்த ஒரு சம்பவம் தான். சோ அதுக்கு நான் கண்டிப்பா நீங்க ஒரு நூலே எழுதலாம் போல இருக்கே, பக்கோடா தந்த பக்குவம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எழுதலாம். அதுக்காக நான் அந்த உண்மை சம்பவத்தை பகிர்ந்துக்கிறேன். அருமை அருமை. இல்ல, சுவாரஸ்யமா ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக நான் கேட்க நினைச்ச கேள்விக்கும் நீங்க தொடர்புடையதா நிறைய ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்கிறேன். உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய நம்முடைய சம்பந்தம் ஐயா அவர்கள் மற்றும் விஜய் அம்மையாரை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா நீங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, எப்படி அறிமுகமானீங்கன்னு சொன்னீங்க, வேற என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்கள பத்தி? கண்டிப்பா நான் அவரை பத்தி நிறைய சொல்லணும்.
ஏன்னா எனக்கு வந்து 2002 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருஷமா அவரோட நல்ல பழக்கங்கள் இருக்கு. அவருடைய பண்புகளை நானும் வந்து கடைபிடிக்கணும், நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் அதில் சக்சீட் ஆகல. பட் அதை பத்தி நான் நிறைய சொல்ல விரும்புறேன். டாக்டர் சம்பந்தம் ஐயா அவர்கள் வந்து புற்றுநோய் மருத்துவராக 50 வருஷங்களுக்கு மேல அமெரிக்கால இருக்கிறாரு. அவர் அமெரிக்கால இருந்தாலும் அவருடைய மனமும் செயலும் வந்து இந்தியாலேயும் நிறைய பிரதிபலிக்குது. அவருடைய குணங்களை பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களா சொல்ல வேண்டியிருக்கும். இதுல எப்படி நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஹார்வர்ட் தமிழ் சேர்ல வந்து அவரு ஒரு தமிழ் இருக்கை வந்து ஆரம்பிச்சார். அவரு ஹார்வர்ட் தமிழ் சேர்ல அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவரோட ஒரு 2 வருடங்கள் நானும் பயணிச்சிருக்கேன். அதுல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த ஒரு தமிழுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அந்த ஆர்வத்தின் பேர்ல அவரும் டாக்டர் ஜானகிராமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு $1 மில்லியன் அந்த தமிழ் இருக்கைக்காக முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை வந்து ஈட்டுறதுக்கு ஒரு $6 மில்லியன் மொத்த தொகை அதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அவரு தன்னடக்கம் காரணமாக, எளிமையின் காரணமாக அவர் அதை பத்தி சொல்லலை. பட் நான் அதை சொல்ல விரும்புறேன். அவரு தான் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டது அவரும் ஜானகிராமன் தான். ஸோ அதுக்காக ஒரு 3-4 வருடங்கள் அதுக்காக கடினமா உழைச்சி பொருள் சேர்த்து அந்த மாதிரி ஒரு தமிழ் சேரை உருவாக்குனாங்க. ஸோ அது இல்லாமல் வேற யூனிவர்சிட்டிலையும் அந்த மாதிரி ஒரு தமிழ் இருக்கையை பண்ணக்கூடிய ஆர்வம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கு. டொரண்டோல ஒரு தமிழ் சேரை கிரியேட் பண்ணாங்க. அமெரிக்கால வேற யூனிவர்சிட்டிலையும் அதை பத்தி கிரியேட் பண்ணாங்க. அது ரொம்ப சிறந்த பண்பா எனக்கு தெரியுது. ஸோ அது இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா, இந்த சம்பவங்களை நான் அவரோட கேட்கும்போது நான் கொஞ்சம் கோபமா பேசக்கூடிய ஆளு. அப்படின்றப்போ வந்து யார்கிட்டயும் இந்த மாதிரி பொருள் திரட்டும் பொழுது நான் யாரோ ஒரு சம்பவத்துல கோபமா ஏதோ பேசிட்டேன். அப்படின்றப்போ அந்த ஐயா அவர்கள் அந்த மீட்டிங்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, இத மாதிரி என்னை வந்து ஜிகேன்னு கூப்பிடுவாங்க. ஜிகே கூட இந்த மாதிரி கோபமா பேசிட்டாரு அப்படின்னு. அவர் என்னுடைய சார்பில் நான் இல்லாத போது எனக்காக அவர் மன்னிப்பு கேட்டார். அது வந்து மிகப்பெரிய நெகிழ்வா எனக்கு இருந்தது. ஏன்னா நான் தவறு செய்திருக்கேன், நான் கோபமா பேசியிருக்கேன், ஆனா அவர் மன்னிப்பு கேட்கிறான்றப்போ அந்த மன்னிக்கும் குணமே எனக்கு நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது வந்து அது பெரிய குணமா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மனப்பாங்கு உள்ளவர் அவரு. அப்புறம் நான் அவர்கிட்ட அடிக்கடி நான் பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கிட்டும் அன்பாக, இந்த கேள்வி கொஞ்ச நேரம் கூட எடுத்துக்கிறேன் ஏன்னா இது முக்கியமான கேள்வி. இது நான் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும்பா, அன்பு தான்பா உலகத்தின் ஒரே மொழி, அதுதான் எல்லா மக்களுக்கும் புரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதுல இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா கண்டிப்பா நமக்கு ஏமாற்றங்களும் வாழ்க்கையில தோல்வியும் வராது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. உள்நோக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனித நேயம், ஒரு அன்பு, தமிழ் மேல் உள்ள ஆர்வம், அடிக்கடி அவங்க வந்து பிள்ளைங்களோட பேசும்போது கண்டிப்பா நீங்கள்லாம் திருக்குறளை பத்தி நீங்க படிக்கணும், அது வந்து உலகத்தினோட நீதி நூல், இதை நீங்க பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில வந்து இது கொடுக்கும், நிறைய சந்தர்ப்பங்களுக்கு வந்து நோக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்வங்களால நான் ஈர்க்கப்பட்டேன். இதுதான் உண்மையான காரணங்கள். அப்புறம் விஜயா சம்பந்தத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து டாக்டரோட சமூக சேவையில அவங்களுடைய ஒரு முதுகெலும்பா இருந்து அவங்களுடைய நிழல் போல அவங்களும் பயணிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களும் வந்து நிறைய இந்த பெண்களோட உரிமைகள், பெண்கள் உரிமைகள், பெண்களுக்கு தனித்துவம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தை பத்தி நான் சொல்லி அவங்க கண்டிப்பா, அவங்க வந்து 2007 நாங்க இந்த கேம்ப் ஆரம்பிச்சோம் நான் சொன்னேன். அப்போ வந்து அவங்க விஜயா அக்கா வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க. இரவு 10 மணி, 9:30 மணி 10 மணி இருக்கும். அந்த கேம்புக்காக நாங்க இடத்த செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ அவங்க எந்தவித ஓய்வும் எடுக்காமல் உடனடியாக எங்களோட பயணித்து நேரா அந்த சுத்தானந்த ஆசிரமுக்கு போனோம். சுத்தானந்த ஆசிரமுக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்க பார்க்கும்போது இரவு 10 அதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, பாருங்க தம்பி, இந்த சுத்தானந்த ஆசிரமம் வந்து நல்ல செக்யூரிட்டி இருக்கு, காம்பவுண்ட் வால் இருக்கு, நீங்க உங்க கேம்ப்ல வந்து பெண் பிள்ளைகளையும் சேர்க்கிறீங்க, ஆகையினால் இந்த இடத்தையே நீங்க செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுக்காக ஒரு ஓய்வு எடுத்துக்கொள்ளாம பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் விஜயா சம்பந்தம் அவர்கள். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தை அவங்களை பத்தி நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா, 2007 கேம்ப் முடிந்த பிறகு நான் அடுத்த வருஷத்துக்கான கேம்புக்கான பிளானிங்ல நான் ஈடுபட்டிருக்கேன். சரின்னு அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேம்ப் இவ்வளவு இருக்கு, பட்ஜெட் இவ்வளவு இருக்கு, அது மாதிரி நான் சொன்னேன் அவங்க கிட்ட. ஆனா அவங்க சொன்னாங்க, தம்பி இந்த கேம்பை நீங்க எடுத்து பண்றீங்க, ஆகையினால
உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க வச்சு நீங்க பண்ணுங்க, நீங்க தனிப்பட்டு செயல்படுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை மட்டும் என்ன கேளுங்கன்னாங்க. ஸோ இந்த எனக்கே கேம்பை பத்தி ஒன்றும் தெரியாது, முதல் கேம்ப் தான் பண்ணியிருக்கேன். ஆனா இதை மாதிரி நீயே எடுத்து பண்ணு அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால என்னுடைய தைரியம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சது. அந்த கேம்பை இந்நாள் வரைக்கும் அதை விடாம பண்ணதுக்கான முக்கிய காரணம் விஜயா சம்பந்தம் அவர்கள். அவங்க கொடுத்த ஊக்கமும், அப்பயே நீ இண்டிபெண்டா நீ பண்ணு, அந்த மாதிரி ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தது ஒரு முக்கிய காரணமா நான் கருதுறேன். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. மிக விளக்கமாகவே இவனா இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும், நம்ம பிறந்தநாள் கொண்டாடிய ஐயாவை பத்தி நம்ம கூடுதல் தகவல்கள் தெரிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது நான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சது, இந்த சிறுவர்களுக்கான முகாம் எந்தெந்த ஊர்களில் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க? இந்த சிறுவருக்கான முகாம் வந்து 2 ஊர். ஒண்ணு கும்பகோணம், 2வது சென்னை. கும்பகோணத்துல வந்து 5ஆம் வகுப்பிலிருந்து வரை மாணவ மாணவிகளை சேர்க்கப்படுவார்கள். அதே மாதிரி சென்னையில 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மாணவிகளை சேர்க்கப்படுவார். இது ரெண்டுமே தனித்தனி இடத்துலதான் நடக்கிறது. இப்போ வந்து ஒரு சில மாற்றம், அதாவது இந்த வருடம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், சென்னையில நடக்கிற முகாமை வந்து கும்பகோணத்துல நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதுல வந்து முதல் கேம்ப் வந்து ஏப்ரல் வந்து 25ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 29ஆம் தேதி வரையும் சென்னை முகாம் கேம்ப் வந்து கும்பகோணத்தில் நடக்கிறது. 2வது மற்றொரு முகாம் வந்து இந்த வருஷம் மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் கும்பகோணத்தில் நடக்கிறது. அருமை. இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த தேதிகளையும் நம்ம அந்த யூடியூப்ல கீழே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அதை பாக்குறவங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது நான் கேட்க நினைச்சது, இந்த இப்ப நீங்க கும்பகோணத்துல நடத்துறத பத்தி சொன்னீங்க. எத்தனை வருடங்களா இது நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க 2002 சொன்ன மாதிரி நினைவு. எத்தனை வருடங்களாக இந்த பயிற்சி முகாம் நடத்திட்டு வரீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து முதல் ஆரம்பிச்சது கும்பகோணத்துல தான். நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த கேம்பை வந்து சாந்தி காலத்தினால் அவங்களும் இந்த கால்ல இருக்காங்க. அவங்கதான் வந்து முன்னோடியா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சுவலா வந்து எங்களுக்கே அவங்க சீனியர். நாங்க இந்த கேம்ப் ஆரம்பிச்சது 2007 தான் சென்னையில. அதுக்கு முன்னாடியே 2006ல இருந்து அவரும் அவங்க கணவரோட இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கும்பகோணத்துல பண்றாங்க. அவங்களும் இந்த கார்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 18 வருஷமா நடக்குது. இந்த கேம்ப் ஒரு 17 வருஷமா நடக்குது. நடுவில் வந்து கோவிடோட காரணத்தினால இந்த கேம்ப் வந்து எங்களால் நடத்த முடியல. ஏன்னா பிகாஸ் ஊரடங்கு இருந்தது இந்தியாவில். அதனால அது 20, 21, 22 நினைக்கிறேன். அந்த 3 வருடங்கள் மட்டும் இல்லை, மீதி வருடங்கள்ல நாங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை கோடைக்கால விடுமுறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து குருகுலம் பாணியில பண்றோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஒழுங்குன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அது வந்து நீங்க அந்த குருகுலம் பயிற்சியில அதை வந்து நீங்க செய்யறது மிகச்சிறப்பு தான். இந்த பயிற்சி முகாமை நீங்க வந்து எதுக்காக ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்களோ, உங்களுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கா? ஏன்னா இத்தனை வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. எந்த நோக்கத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிட்டுதான் நீங்க நினைக்கிறீங்களா? முழுமையாக நிறைவேறல, ஆனா பட் நிறைவேறி கொண்டே இருக்கின்றது நினைக்கிறேன். அதுல வந்து நாங்க முயற்சிகளை மேன்மேலும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதோட முதல் காரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணம்னா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து இன்டர்நெட், மொபைல் போன், டிவி இதோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு. இப்ப பெரும்பாலான குழந்தைகள்லாம் யாரும் இப்ப வந்து தாத்தா பாட்டிகளோட இல்லை. ஸோ அதனால ஒரு கூட்டு குடும்பம் இல்லாதனால அந்த காலத்துல மாதிரி தாத்தா பாட்டிகள் சொல்லக்கூடிய கதையோ இல்ல நெறிமுறைகளோ இதெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. மேலும் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து ராமாயணம், இதிகாசம் போன்ற சம்பவங்களையும் கதா காலட்சேபம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படின்னால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பண்புகளை தோற்றுவிக்கின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு கேம்ப் ஆரம்பிச்சோம். அதுதான் முழுமையான நோக்கம். அதை நீங்க நிறைவேறி கொண்டே இருக்கிறது. பட் நாங்கள் 5 நாள் முகாம் நடத்துவது வந்து அதுவே போதுமானதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா கிடையாது. இந்த 5 நாள்ல நாங்கள் என்ன பண்ணுகிறோம் என்றால், அவருக்கான நல்ல பழக்கங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தன்னம்பிக்கையும் ஒரு விளக்கு திரி ஏற்கிற மாதிரி நாங்க ஏற்றி வைக்கிறோம். அதை வந்து மேன்மேலும் ஒரு சுடராக பண்ண வேண்டிய, பிரகாசிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட கண்டிப்பா இருக்கு. அது அவங்க அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது நம்ம நோக்கம், உங்களுடைய நோக்கம் அழகா சொல்லிட்டீங்க. அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள்ல நிச்சயமா நம்மளால முடியாது. அதையும் நீங்க வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, இந்த குழந்தைகளுக்கு தனி மனித ஒழுக்கம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில
இன்னும் எதுவுமே சொல்லியே தர வேணாம். அதுங்களே கத்துக்குது. போன்ல கைபேசியும் கைமா தான் அலையுறாங்க. எதை பார்க்கிறார்கள் 24 மணி நேரமும் நம்ம கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அங்க ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து குழந்தைகளை ஒரு 5 நாளாவது ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்க வைக்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து சிந்தனையை வந்து சுத்தப்படுத்துற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அந்த செல்ஃப் கிளென்சிங் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இத்தனை வருஷமா நீங்க எத்தனையோ குழந்தைங்களை சந்திச்சிருப்பீங்க. அதுல ஏதாவது குழந்தைகள்னாலே குதூகலம் தான். அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். இப்ப 18 வருஷ கதையை சொன்னோம்னா நம்ம எல்லாரும் எங்கேயும் உட்கார்ந்துருப்போம். அதெல்லாம் ரொம்ப பேச முடியாதுன்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு நான் கேட்ட உடனே உங்க மனசுல தோன்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஏதாவது சொல்லுங்களேன். அந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. ஒரு மாணவன் வந்து முகாமுக்கு வந்திருந்தான். அந்த பையன் ஆக்சுவலா வந்து வீட்டுல எந்த வேலையும் செய்யவும் மாட்டான். சாப்பிட்ற தட்டை கூட அவங்க அப்படியே போட்டுட்டு கை அனுப்பிட்டு போயிடுவான் பையன். அந்த முகாமுக்கு வந்து 5 நாள் இருக்கும்போது அவன் தட்டை கழுவுனான். கழுவிட்டு அப்படியே கண்ணீரோட என்கிட்ட வந்து சொன்னான். என்னன்னா, இப்பதான் நான் சாப்பிட்ட தட்டே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் கழுவுறேன். அவன் 12வது படிக்கிற பையன். அப்ப வந்து எங்க அம்மா எத்தனை நாளும் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதை நான் இப்ப உணர்றேன்னு சொல்லும் போது அவன் கண்ணிலும் தண்ணி வந்தது, என் கண்ணிலையும் இப்படி தண்ணி வந்து எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீராவே இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய நிகழ்வாதான் நான் நினைக்கிறேன். இது இது வந்து கேட்கறவங்களுக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். இதுல நிறைய உளவியல் இருக்கு. ஏன்னா இந்த பெண் பிள்ளைகள் தான் பாத்திரம் கழுவணும், பெண் பிள்ளைகள் தான் வீட்டை பெருக்கணும், இந்த மாதிரி தப்பான ஒரு வழிமுறைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பெண் ஆணுங்கிற வித்தியாசமே கிடையாது. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சமைக்க கத்துக் கொடுக்கணும். அதனாலதான் அதுங்க எங்கேயாவது போய் ஒரு வேலைக்கு எங்கேயாவது சிக்கும் பொழுது ஒரு சமைச்சு சாப்பிட கூட தெரியாது அவங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி தினம் அந்த பாத்திரம் கழுவுதுல இருக்கக்கூடிய வலி நீ ஒரு நாள் கழுவுன உடனே உனக்கு தெரியுது இல்லையா? அப்ப அத்தனை தெரியுது இல்லையா? அது வந்து என்கிட்ட வந்து அவன் ஷேர் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த ஒரு குழந்தை மாதிரி பல குழந்தை தன் வேலையை தானே செய்யணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப 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 அதுதான் பெரிய நிகழ்வா நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா வாழ்க்கையில வந்து இதை விட இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த பையன் வீட்டுல போய் அவன் போய் தட்டு கழுவ ஆரம்பிச்சிருந்தான்னா அவங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த முகாமுக்கு அனுப்பியதோடு வெற்றி நீங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க முதல்ல குழந்தைங்க தன்னை தானே கவனிச்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பயிற்சி முகாம்கள் வைக்கும் பொழுது தானே எழுந்துக்கிறது, சுயமா அதிகாலையில எந்திக்கிறது, அவங்களுடைய பணிகளை அவங்களே செய்யறது, இந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லக்கூடிய சுய ஒழுக்கம் இந்த மாதிரி முகாம்ல தான் கிடைக்கிறது. கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க செய்யறீங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது இந்த பயிற்சி முகாமுக்கு வந்து போன குழந்தைகள், இந்த பெற்றோர்கள், இவர்களுடைய அனுபவம் அல்ல. சொல்லுங்க ஆனந்தி அவர்களே. வந்து இதுல இன்னொரு 2-3 சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சார். இந்த நெகிழ்வான சம்பவங்கள்னு நீங்க கேட்டீங்க. ஆமா, நெகிழ்வான சம்பவங்களை நான் ஒரு 2-3 நான் பகிரும் பொழுது கண்டிப்பா இதை கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ ஆகையினால வந்து நான் என்ன சொல்ல ஒரு இன்னும் 2-3 நிகழ்ச்சிகளை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 மணித்துளிகள் கூட எடுத்துக்கிறேன் இதுக்காக. சொல்லுங்க. பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கிங் இன்டர்நேஷனலோட ஒரு கம்பெனியோட நிறுவனர். அவர் வந்து 5000 பேர் அவர்கிட்ட இன்னைக்கு தேதிக்கு கம்பெனில வேலை செய்யறாங்க. அவரை வந்து ஒரு வருடம் நாங்க வந்து அவரை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தோம். அவர் வந்து பசங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு, நான் எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவர். அவங்க தாயார் இட்லி வியாபாரம் பண்ணி ஒரு 5 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவரு நிறைய நாட்கள் பள்ளிக்கு பணம் கட்டாம வகுப்புக்கு வெளியில இருந்து பாடங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அத மாதிரி கஷ்டப்பட்டு படித்தவர் பிடெக் முடிச்சு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், அதுல வந்து எம்பிஏ, அது எவ்வளவு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்னு எல்லாருக்கும் தெரியும், அதுல எம்பிஏ பட்டமும் வாங்கியிருக்காரு. அவர் அதை மாதிரி சொல்லிட்டு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில என்னுடைய வறுமை என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் அழுதுட்டாங்க. சோ இது வந்து இந்த தாக்கம் வந்து அவரு முன்னாடியே ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிச்சவர் நிக்கிறாரு. அவர் நிற்கும் போது அவர் சொல்லும் போது கண்டிப்பா மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. இது அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து இந்த சென்னைகளுக்கு வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வந்தப்போ அவங்கள நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ட்டர்ட் பஸ்ஸை என்கேஜ் பண்ணி கும்பகோணத்துல வர சொல்லிட்டு காரைக்கால், ஆடுதுறை அந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து அவங்களை ஒருமிச்சு அங்கேருந்து கூட்டிட்டு வருவோம். அங்க வந்துதான் இவங்களை வந்து 5 நாளும் தங்க வைப்போம் அந்த ஆசிரம்ல. அதுதான் எங்களுடைய லொகேஷன். அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய பேரு முதல் டைம் நாங்க சென்னையை பாக்குறோம்
அதே மாதிரி சென்னை எங்களுக்கு அவங்கள எஜுகேஷனல் டூர் கூட்டிட்டு போவோம். ஐஐடி, பிர்லா கோளரங்கம், சென்னை பீச்சு, நாங்க இப்பதான் சென்னை கடற்கரையா பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நாங்க சென்னையிலே இருக்கோம், அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு முதல் தடவை வந்து அந்த பீச், அந்த மாதிரி இடங்கள், ஐஐடி, கோளரங்கம், அது மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ஒரு நெகிழ்வான சம்பவமா இருந்திருக்கு. ஸோ இதுலயும் வந்து நம்மளால ஒரு முடிய தரக்கூடிய ஒரு சிறிய மகிழ்ச்சியானது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அருமை அருமை. இன்னொரு ஆனந்திமா, நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஐயா ஒரு மாணவன் இன்னொரு சந்தர்ப்பம் சொல்லலாமா? அவரை முடிச்சிருக்கேன். ஒரு நிமிடம் ஐயா. ஐயா சோமா ஐயா ஐயா, ஏதோ சொல்றாங்க. ஜிகே முடிச்சிட்டீங்களா? முடிக்கிறேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு மாணவன் ஒருவர் 7ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டு அவரு வந்துட்டு அவரை கூப்பிட்டுருந்தேன். அவர் அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, அவர் அமெரிக்கால போய் படிச்சுட்டு பிடெக் இந்தியால முடிச்சுட்டு அமெரிக்கால போய் எம்எஸ் டிகிரி பண்ணி ஒரு பெரிய நிறுவனத்துல இப்ப வேலை செய்யறாரு. அவர் வந்து இந்த பசங்களோட வந்து வீடியோ கால்ல பேசுறாரு. வந்து பேசிட்டு இத மாதிரி நான் 7ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனேன், அப்படி இருந்தாலும் நான் இப்ப மேல படிச்சு அவருடைய எம்எஸ்ல வந்து 92% வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி நான் படிச்சு வாங்கினேன் அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு வெற்றி கதை. அதனால வந்து தோல்வி வந்து நிரந்தரமானது இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது மன நெகிழ்வை கேட்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளாலையும் பண்ண முடியும், நம்ம கிட்ட குறைகள் இருந்தாலும் அதை நிறை செஞ்சுக்கிட்டாலும் பண்ண முடியும்னு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சோ இத மாதிரி இல்ல 3 சம்பவங்கள் சொன்னீங்க சார். 3லயுமே இந்த முதல் சம்பவத்துல சொன்னீங்க பாருங்க, இந்த குழந்தைங்க வந்து சில நேரங்கள்ல இந்த சினிமா எல்லாம் பார்த்துட்டு பாட்ஷா படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல கோடீஸ்வரர் ஆயிரலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அந்த அவர் சொன்னாரு பாருங்க, வறுமையில் நான் அது உழன்று இருக்கும் பொழுது அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது, கஷ்டப்பட்டா மட்டும்தான், உழைத்தால் மட்டும்தான் முன்னுக்கு வரணும். அப்ப அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது பெரிய விஷயம். அதே மாதிரி 2வது ஒரு அந்த நிறைவா ஒண்ணு சொன்னது கூட அப்படிதான் சொன்னீங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டா இன்னைக்கெல்லாம் தற்கொலை பண்ற நிறைய பிள்ளைகளை பாக்குறோம். ஏன்னா தோல்விங்கிறதே நம்ம வெற்றிக்கான அறிகுறி. விழுந்தா எந்திரிச்சு ஓடு, விழுந்த இடத்துலயே ஓடுன்னு நம்ம சொல்லுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண் முன்னாடி ஒருத்தங்க வாழ்க்கையில வந்து அந்த அவங்களே அனுபவத்துல உணர்ந்தவங்க சொல்லும் பொழுது இன்னும் அது ஆழமா அவங்க மனசுல பதியும். அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சென்னை வந்து ஒவ்வொரு இடத்த பார்க்கும் பொழுது அவங்க மகிழ்ச்சி அடைந்ததெல்லாம் சொன்னீங்க. இதுதான் பெரிய விஷயம். சோமா ஐயா ஏதோ சொல்ல வராங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் ஆனந்தி எங்க திருஞான சம்பந்தம் என்ன எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து பொது வாழ்க்கையில் என்ன ஈடுபடு அப்படிங்கிறத ஒரு பாடமாக சொல்லி கொடுத்தவர் டாக்டர் ராம்மோகன் அப்படின்னு சிறந்த மருத்துவர், பொது தொண்டில் சிறந்து விளங்குபவர், தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு $1 மில்லியன் வசதி கொடுத்தவர். அவர் இப்போ ஃப்ளோரிடாலேருந்து வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு, அதனால் அவரை கூப்பிட்றேன். டாக்டர் ராம்மோகன் வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எந்த ஐடியில இருக்கீங்க ஐயா? வாங்க வாங்க ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த மைக் அமுக்குங்க. ராம்மோகன் கேட்கல மைக். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. சோமா ஐயா வாங்க ஐயா. ராம்மோகன் ஐயா வணக்கம். இப்ப நீங்க பேசலாம் ஐயா. கேட்கலையா? கேக்குதுங்க ஐயா, வாங்க. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல 2 விதமான, எல்லாருக்குமே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலே சந்தோஷமா இருக்கும். இப்போ 2 நிகழ்ச்சி நடக்குது. ஒன்று, இந்த மாதிரி ஒரு குழு இளைஞர்களுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதில் பேசிகிட்டு இருக்கீங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கிருஷ்ணமூர்த்தி சாரை நல்லா தெரியும் எனக்கு. அதே சமயத்தில் சம்பந்தம் அவருடைய 80th பர்த்டேயும் வருது. ஸோ 2 விதமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மற்றவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் ரொம்ப 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 நன்றி. நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னா, சம்பந்தம் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒன்று, அவருடைய செயல்கள்னால நிறைய பேருக்கு தெரியும். எங்களுக்கு வந்து செயல் மாத்திரம் இல்லை, நட்பினாலையும் எங்களுக்கு தெரியும். இளங்கோ சாரும் நானும் லாங்கஸ்ட் இந்த குரூப்பில் சம்பந்தம் பற்றி தெரிஞ்சவங்க, அதிகமான நாட்கள் தெரிஞ்சவங்க நாங்கள் 2 பேரும். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற போது
எங்களோட சக மாணவராக இருந்தவர்கள் 2 பேரும். அந்த மாதிரி ஒரு விதத்தில் நல்லா தெரிஞ்சதுனால ஒரு உரிமையோடு சொல்கிறேன். பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தேசபக்தி, தெய்வபக்தி, மனித பண்பாடு எல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தெய்வ பக்தி மாத்திரம் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, தேசபக்தி மாத்திரம் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, மனித பண்பாடு மாத்திரம் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய தாய்மொழி, தாய்நாடு, அதனுடைய அன்பு பற்றி அவருக்கு நல்லாமே எல்லாருக்கும் தெரியும். சர் வால்டர் ஸ்காட்னு ஒரு இங்கிலீஷ் பாய்ட் சொல்லுவார், "பிரீத்ஸ் தேர் த மேன் வித் சோல் ஸோ டெட் who never to himself had said, this is my own, my native land." அதாவது ஏதாவது ஒரு மனிதன் இருக்கான உலகத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு தாய்நாட்டு மண்ணை காலை மிதித்து இறங்குற போது அவன் மனதிற்குள்ளே இருக்கிற ஒரு பூரிப்பு, அந்த மாதிரி இல்லாத ஒரு மனிதன் இருப்பானா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து பல நாட்கள் ஆனாலும் பல வருடங்கள் ஆனாலும் தாய்நாட்டை மறக்காமல் தாய் மண்ணுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்கிறவர் திருஞான சம்பந்தம். வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வையத்துள் வாழ்வதல் எப்படி இந்த உலகத்தில் எப்படி நம்ம நடந்துக்கணும், வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் திருஞான சம்பந்தம். அந்த மாதிரி ஒரு நண்பருடைய வாய்ப்பு, அந்த நட்பினுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னா, இளங்கோ சார், சம்பந்தம், நானுக்கெல்லாம் எங்களுக்குள்ள நட்பு அவ்வளோ ஆழமானது. அந்த ஆழத்தை முழுக்க என்னால் வெளிப்படுத்த சக்தி இல்லை, திறமை இல்லை. சொல்லுவாங்க, ஒரே ஒரு நிமிஷம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படிம்பாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போனதுனால தமிழ் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தடுமாறுது, மன்னிக்கணும். 65 வருஷம் ஆச்சு அமெரிக்காவுக்கு வந்து. தமிழ் பேசுகிறது கொஞ்சம் தடுமாறுது, மன்னிக்கணும். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நாங்கள் அதாவது நட்புங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிறவி குணமா, கொடை சேரிட்டி பிறவி குணமா, தயைங்கிறது கம்பேஷன் பிறவி குணமா. அந்த பிறவி குணம் எல்லா குணங்களும் ஒரே ஆளுகிட்ட இருக்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் ஒரு மாணிக்கத்தில் ஒருவர் திருஞான சம்பந்தம். இதோடு பேசி அவர் நீண்ட நாள் வாழ்ந்து தமிழ் மொழிக்கும், தமிழ்நாட்டிற்கும், தாய்நாட்டிற்கும், இந்தியாவிற்கும், பாரதத்திற்கும், உலகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை இறைஞ்சுகிறேன். வணக்கம். தமிழும் குரலும் மிகச்சிறப்பு ஐயா, மிகச்சிறப்பு. ஒரு சிந்தனை வந்து டாக்டர் ராம்மோகன் வந்து எனக்கு வாழ்க்கையில பெரிய வழிகாட்டியா இருந்தாரு. நான் தஞ்சாவூர்ல படிக்கும்போது அவர் மாதிரி யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த உயர்ந்த ஒரு நெறியோட வாழ்ந்த மனிதர் அவர். அவரோட உறவு, இளங்கோவோட உறவு ரெண்டும் ஒரு 2 போர் அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல 2 பேரும் வந்து மிக சிறந்த நண்பர்கள். அதனால ராமமோகன் ஐயாவுக்கு எனக்கு என்னுடைய பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2வது, என்னுடைய சிந்தனைகள் தெளிவாகிறதுக்கு நான் இந்த மீட்டிங்ல சொல்லக்கூடாது, நான் சொல்லிதான் தீரணும். அதனுடைய துணைவியார் பெரிய காரணம். எனக்கு தயக்கம் வந்தது, எப்படி இந்த ஹார்வர்டு செய்ய போறோம்னு. எனக்கு ஜாயராமனுக்கும் அப்ப வந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது என் துணைவியார் தான். அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல படத்தை போடுங்க, அப்புறம் 4 பேர்ட்ட போய் கேட்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்க 2 பேரும் முதல் டொனேஷனை கொடுத்தோம். அதுக்கு வந்து அது மாதிரி பல வகையில நெறிகாட்டி வழிகாட்டி செய்தது என்னுடைய துணைவியார். அது மாதிரி இளங்கோவனும் பல சமயத்துல இடிச்சு பேசதான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தட்டி பேசி இடிச்சு பேசி நம்ம நெறிப்படுத்தவர். இந்த மாதிரி அன்பர்கள் உறவு தான் வாழ்க்கையில பெரிய முக்கியங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு வந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நன்றி சொல்லி நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஏன்னா நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. நம்ம யாருக்கிட்டயாவது போய் ஒரு கொடை நன்கொடைன்னு கேட்டோம்னா உடனே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க.
நம்ம ஒரு ஆமா. $20 முதல்ல கொடுத்துட்டு, ஐயா நான் கொடுக்குறேன் ஐயா, உங்களால முடிஞ்சது நீங்க கொடுங்கன்னு நம்ம கேட்டாதான் அவங்க $10 தருவாங்க. அத வந்து ம். நீங்க ரொம்ப சரியான ஒரு நோக்கம். அம்மையார் அவர்கள் நல்ல ஒரு சாதுரியமாக அந்த அந்த இடத்துல அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. மிகச்சிறப்பு. நன்றி, நன்றி. உங்களுக்கு வாழ்த்துரை சொல்லி உங்களுடைய நட்பின் இலக்கணத்தை அழகாக பகிர்ந்து கொண்ட ராம்மோகன் ஐயா அவர்களுக்கும், உங்கள் இருவருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ராமையா. நன்றி. மகிழ்ச்சி. அடுத்து நம்ம நேர்காணல் தொடர்கிறது. இப்பொழுது மீண்டும் நாம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் சுகுணா தம்பதியிடம் போகிறோம். இன்னும் ஒரே ஒரு இதுமா மன்னிச்சுக்கணுமா, ஐயா கால்டுவெல் சொல்லுங்க. வேலுநம்பி வந்திருக்காரு. கால்டுவெல் மட்டும் ஒரு இது கொடுத்துட்டு அப்புறம் இன்டர்வியூ தொடருங்க. கால்டுவெல் அண்ணா வாங்க அண்ணா. இல்ல மாதிரி நான் உங்க வீடியோல பின் பண்ணுங்க. அண்ணா வீடியோல இருக்கீங்களா அண்ணா? இல்ல வீடியோல இல்ல. அண்ணா வாங்க, கால்டுவெல் அண்ணா வந்திருக்காங்க. இனிய வணக்கம் அண்ணா. ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. ஐயா அவங்க வேற எதுவும் பணியில இருக்காங்களான்னு தெரியலங்க ஐயா. சரிம்மா, நீங்க தொடருங்க. நல்லது. இப்பொழுது மீண்டும் நேர்காணலுக்குள் நுழைவோம். அடுத்த கேள்வி ரொம்ப அழகா அந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள். நம்ம சொல்லுவோம்ல, 1 கேட்டா 9 தருவாங்க. அந்த மாதிரி 1 கேட்டா 4 சொல்லிட்டாங்க 2 பேரும். மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்க சொல்லும் பொழுது எனக்கு நான் யோசிச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீட்டுல அதனால சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிற என்னோட அப்பாலாம் வந்து இந்த கணக்கு நம்ம சம்பளம் வாங்கிட்டு வரும்போது முதல்ல வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் என்னுடைய டியூஷனுக்கான பணம், தம்பிக்கான டியூஷனுக்கான பணம், குடும்ப செலவுக்கு இவ்வளவு, இதெல்லாம் எழுதி வைப்பாரு. எனக்கு இப்ப கூட அதெல்லாம் அதே மாதிரி எந்த செலவு பண்ணாலும் வீட்டுக்கு வந்து கணக்கு பாருமா, அப்பதான் உனக்கு தெரியும் நீ என்ன செலவு பண்ண, இல்ல யாருக்கிட்டையும் எங்கேயும் பணத்தை விட்டுருக்கியா, மத்தவங்க பொருளும் வேண்டாம், நமக்கு வேண்டாம், நம்ம பொருளையும் தேவையில்லாம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லி தரணும் இல்லையா? அத ரொம்ப அழகாக ஒரு தாய் தந்தையாக இருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க அழகா செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம லைஃப் ஹேக் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமா அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் தரீங்க? சில விஷயங்கள் நீங்க பேசுனது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை தாண்டி என்னென்ன லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி தரீங்க? லைஃப் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை கல்வியில பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் முக்கியமா இருக்கிறத நான் சொல்றேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அப்புறம் ஹவு டு ஃபேஸ் ஃபெயிலியர் அண்ட் ஹவு டு பி தி ஃபேஸ் தட் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இன் லைஃபு. அப்புறமா வந்து தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், அப்புறம் தமிழ் மொழியில திருக்குறளை பத்தி அவங்களுக்கு ஒரு போட்டி மூலமா அவங்களுக்கு வச்சு எத்தனை குறள் அவங்க சொல்றாங்க, எழுதி தராங்க அப்படின்னு அது மூலமா ஒரு பரிசு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். இது இல்லாமலும் வந்துட்டு அவங்கள வந்து அதிகாலையில ஒரு 5 மணிக்கு எழுப்பி அவங்களுக்கு வந்து 2 விதமானது ஒன்று சொல்லி கொடுக்குறோம். ஒன்று வந்து யோகா சொல்லி கொடுக்குறோம். யோகா கிளாஸஸ் ஒரு 3/4 மணி நேரம் நடக்கும். அது இல்லாமல் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக். அது அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாலையில 4:30-5 மணிக்கு தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த முகூர்த்தத்துல பண்ணதுக்காக அதுக்காக ட்ரெயினர் ஒருத்தர் இந்த கிருஷ்ண பிரசாத், அவர் வந்து இதனால பசங்களை 4:30 மணிக்கே காலையில எழுப்பி விட்டு, இது ஆசிரமத்துல போய் ஒன்னா தங்கி இருக்க வாசி கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ அது மாதிரி அவங்களை கிளப்பி அந்த நேரத்துல அந்த ப்ரோக்ராமே பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் ஒரு சிறப்பா இருந்தது. இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை பண்ணோம். இது இல்லாம மேலும் எங்க ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்க சிறப்பு விருந்தினராக ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி, அதுக்கப்புறம் ஒரு CEO, இவங்களெல்லாம் வந்து அவங்க எப்படி நாங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல வந்து இன்டோர் கேம், அவுட்டோர் கேம்னு வைப்போம். ஏன்னா ஒரே தெரியா பசங்களை வந்து அதுல வந்து நம்ம வந்து புஷ் பண்ண முடியாது. உட்காந்தே இருந்து அதே கவனிங்கன்னா, அதுவும் இந்த கோடை காலத்துல அதாவது பாட்டி வீட்டுல போய் என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்டு வீட்டுல என்ஜாய் பண்ற நேரத்துல இங்க வந்து உட்காருன்னா உட்காராது. ஆனா குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, இன்டோர் கேம்னு ஒரு நிறைய கேம்ஸ் வச்சிருப்போம். அது போனா அந்த கேமுக்கு போறோம்னு சொன்னாலுமே பசங்க ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இடைப்பட்ட நேரத்துல இது மாதிரி பயிற்சியெல்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் இருப்போம். அதெல்லாம் அந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்த்துப்பாங்க. பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னு சொன்னா, அந்த மேடை பேச்சு அனுபவம் இருக்காது. மேடையில வந்து ஒரு 4 வார்த்தை பேசணும்னா பயப்படுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல அதுக்கான அனுபவம் எல்லாருமே இருக்காது. பேச்சு போட்டில எல்லாரும் கலந்துக்க போறது இல்லை. ஆனா இங்க கேம்ப்ல சேர்றவங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் மைக்க பிடிச்சே ஆகணும். மைக்க பிடிச்சு பேச ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
அதனால இதுல படிச்சவங்களுக்கெல்லாம் இதுல இந்த கேம்ப்ல கலந்துக்கலாம். கண்டிப்பா வெளியில போகும்போது அந்த மேடை பேச்சுல இருந்து ஒரு ஃபியரே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மாணவன் இப்போ வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ்னு ஒரு இது இருக்கு திருவாண்டத்துல. இந்த கேம்ப்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்து அதுல அந்த அளவுக்கு தைரியமா கலந்து கொண்டு இப்போ அங்க போயிட்டு அங்க உள்ள மேடை பேச்சுல மீதி பசங்க எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க, நிறைய மார்க் வாங்கினாங்க. ஆனா இந்த பையனோட திறமை தனியா இருக்குன்னு அவங்க ப்ரொஃபசர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்கன்னா, இந்த எங்களோட பையன் உங்க கேம்ப்ல 3 வருஷம் தொடர்ந்து கலந்துக்கிட்டான், அதனால அவனுக்கு ஸ்டேஜ் ஃபியரே கொஞ்சம் கூட இல்ல, நல்லா தைரியமா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க கேட்கும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இன்னும் கூடுதலா இருக்கு. இல்ல நீங்க வந்து மாணவருக்கு தான் ஜிகே சொல்றாரு. இப்ப என்னையே எடுத்துங்களேன், நான் வந்து இந்த இதுல 18 வருஷமா ஜேர்னி பண்றேன்ல, எனக்கும் வந்து 4 பேரை பார்த்தா ஜென்ரலா நல்ல பழகக்கூடியவ தான். ஆனா என்ன பேசணும், மைக்கு எடுத்தா பயமா இருக்குமோ, ஏதாவது தப்பு பேசுவோம் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு தோணும்ல. எனக்கு இந்த கேம்ப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வரவேற்பு உரைன்னு என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மைக்கு பிடிக்கும் போது முதல் வருடம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் அது பழக 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 இப்போ வந்து எனக்கு இப்போ நான் உங்க நேர்காணல்லே வந்து உட்கார்ந்து பேசுறேன்னா, நான் வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துல தமிழ் மீடியத்துல படிச்ச பொண்ணுதான். அவ்வளவுதான் பெருசாலாம் நான் என்ன வந்து பெரிய இதுவா பண்ண முடியாது. ஆனா நான் இன்னைக்கு வந்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில இப்படி தைரியமா உட்கார்ந்து உங்களோட நான் பேசி பழகுறேன்னா, இதுக்கு வந்து எனக்கு வழிகாட்டி வந்து என்னுடைய கணவரும் அந்த கேம்பும் தான் ஆணித்தரமா சொல்ல முடியும் என்னால. நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் அழகா சொன்னாங்க. ஐயா சொன்னதோட கூடுதலா 2 விஷயத்தை சேர்த்துக்க ஆசைப்படுறேன். நீங்க உங்களுடைய வீடியோ பதிவுகள்ல இருந்து அதெல்லாம் பார்த்ததுதான். அதாவது ஒரு பர்சனாலிட்டி தன்னுடைய சுயத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்கான ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க. கரியர் அட்வைஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகள்ட்டையும் பேசும்பொழுது, கண்ணா நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, என்னவாகணும்னு ஆசைப்படுற, அதுக்கு நீ இது பண்ணா நல்லா இருக்கும், இந்த பாரு இவங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கரியர் அட்வைஸ் கொடுக்குறீங்க. கான்பிடன்ஸ் டெவலப்பிங் அது ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கு. அது சொன்னீங்களே, மைக்க பிடிச்சு பேசுறதுக்கே பயந்தவங்க எல்லாம் இப்பெல்லாம் நாங்க நேர்காணல்ல வந்து உட்கார்ந்துருக்கோம் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கான்பிடன்ஸ் பில்டிங் ரொம்ப முக்கியம், அதை பண்றீங்க. அடுத்ததாக ஷேரிங். அதுவும் இந்த தனியா ஒத்த குழந்தையா பிறந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த பிரிச்சு கொடுக்கணும், அதான் கோவப்பட்டுருவாங்க, சண்டை போட்டுருவாங்க, சமூகத்தோட ஒன்று தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா வாங்கிட்டு வரதை 2ஆ உடைச்சு பாதி பாதியா கொடுத்து அங்கிருந்தே பழக்கம் வந்துடும். ஆனா தனியா வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சிரமம் இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஷேரிங் என்ன இந்த அதிகாலையில எந்திக்கிறது, அது டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின், அதுக்கப்புறமா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நீங்க நடத்துறீங்க. இப்பொழுது கால்வல் அண்ணா மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வாங்கண்ணா, உங்களுடைய வாழ்த்தை சொல்ல வாருங்கள். அண்ணா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். வணக்கம் விஜயலட்சுமி அம்மா. வணக்கம். ஐயா வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன். முழுமையா வாழ்க்கையில வந்து ஒரு குரல் நெறி வாழ்வு வாழ்ற ஒரு இல்லற தம்பதிகள் அப்படின்னா அமெரிக்காவில் எடுத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய இல்லற தம்பதிகள்ல ஒரு முன்னின்றி நமக்கு ஒரு ஒத்தையடி பாதையை உருவாக்கியவர்கள் அப்படின்னா சம்பந்தம் ஐயாவும் விஜயலட்சுமி அக்காவும் ஒரு உதாரண புருஷர்கள். இலர் வளர் ஆகிய காரணம் நோற்பார், சிலர் வளர் நோளாதவர். அந்த மாதிரி அந்த குரலுக்கேற்ப ஒரு சிலர் தான் வந்து பலர் பார்க்குற மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ஒரு சிலர் மெய், ஞானம், அன்பு, சமுதாய நோக்கு, தொப்புள் கொடி உறவு, நட்பு, இவர்களை எல்லாம் உறவாகவும் உறவுகளை எல்லாம் நட்பாகவும் தமிழ் சொந்தங்களை இணைத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அந்த குரலுக்கேற்ப அவர்கள் இருவரும் வாழும் வாழ்வு ஒரு பெரும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களில் புனிதர்களாக வாழக்கூடிய இந்த தம்பதிகள் என்றும் நீடோடி வாழ, பெரும் வாழ்வு வாழ, அனைவரையும் ஈர்க்க வாழ வாழ்த்துகள். வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயது இல்லை, ஆனால் இறப்பவர்களை மீண்டு கொடுக்கக்கூடிய நாட்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் துயரங்களை மட்டுமே அவர் தினமும் அனுபவித்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியில வந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது வந்து இந்த சமுதாயத்துக்கும் தமிழுக்கும் எந்த வகையில பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உயரிய
குணம் படைத்தவர் சம்பந்தம் ஐயா. இங்கே ஆழ்வார் தமிழ் இருக்கைக்கு 2016 இவங்களை அழைச்சி வந்து டேலஸில் ஒரு பெரும் விழா எடுத்தோம். முதல்ல ஒரு $500,000 அவங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு $500,000 அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து இங்கே மெட்ரோப்ளஸ் தமிழ் சங்கம் வாயிலாக நாங்கள் எல்லாமே இணைந்து பணிபுரிந்தோம். அப்போது சொல்லும் பொழுது தான் விஜயலட்சுமி அம்மாவுக்கும் ஞானசம்பந்தம் ஐயாவையும் மேடையில் உட்கார வச்சு, நல்ல வேளை உங்களுக்கு எந்த குழந்தைகளும் இல்லை, என்ன காரணம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் தமிழ் குழந்தைகளும் உங்கள் குழந்தைகளாக எடுத்து பருவதற்காக தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் இயற்கையை அமைத்து கொடுத்துருக்கு. செல்லுமிடமெல்லாம் வெல்லும், செல்லுமிடமெல்லாம் சிறப்பு, தமிழ் குழந்தைகள் அனைவரும் உங்கள் குழந்தைகளாக இருப்பதற்கு என்ன தவம் செய்தீர்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவரையும் அந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொன்னேன். ரெண்டாவது, ரொம்ப குறைவா பேசி நிறைவா செய்யக்கூடிய ஒரு சிலர்ல வந்து சம்பந்தம் ஐயா வந்து எப்பயுமே தனித்து விளங்கக்கூடியவர். அவர் ஒரு புறம் திராவிட கழகமும் இன்னொரு புறம் திருஞான சம்பந்தமாகிய பக்தி இலக்கியம், இது ரெண்டையுமே வந்து ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய திறனாய்வு படைத்த யதார்த்தமான ஒரு சின்ன குடியிலிருந்து வந்து இன்னைக்கு ஊர் உலகம் போற்றும் அளவிற்கு தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்களுக்கு எல்லாமே பொதுமையா இருக்கக்கூடிய அளவுக்கு வாழும் தம்பதிகள். நீங்க தொடர்ந்து இன்னும் நல்லா சீரும் சிறப்புமாக உங்கள் உடல் நலம், உள்ள நலம், உங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் செயல் வடிவமாக சிறக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதும் வாழ்த்துவதும் என்னுடைய அன்பு வாழ்த்துகள். நீங்க உருவாக்கிய ஒத்தையடி பாதையில் நாங்கள் எல்லாம் பயணிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பேரு. நீங்கள் வாழும் இந்த காலம் வரலாற்றில் நாங்களும் உங்களுடன் பயணிக்கிறோம் என்பதே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. தொடரட்டும் உங்கள் பயணம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் செயல் வடிவமாக. அன்பு வாழ்த்துக்கள் அப்பா. வணக்கம். வாழ்க வளமுடன், மீள்கனும் வாழ்வை அறமுடன் என்றும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இவரு எந்த அளவு பண்றாரோ அந்த அளவுக்கு ஈடு இணையா விஜயலட்சுமி அக்காவுக்கு ஒரு வாழ்த்து நான் சொல்லியே ஆகணும். 2018 வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை விழா வந்து டாலஸ்ல நடத்தணும். முதல் விழா ஒரு 5000 மக்களுக்கு மேல கூட்டணும். அங்க வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து ஒரு மாதிரி படிவமா செஞ்சு வச்சோம். அன்னைக்கு தான் செந்தமிழ் இருக்கை செய்வோம், செம்மொழி சிறக்கை செய்வோம் சொல்லிட்டு ஆழ்வார் தமிழ் இருக்கையினுடைய வெற்றி விழாவையும் கொண்டாடணும். முடிச்சுட்டு அறிவுமதி ஐயா புலவர் அவர்கள் ஒரு சின்ன தரையில உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒரு பாடலை பாடி அவருடைய பிறந்த நாள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 பெண்மணிகளுக்கு அந்த பிறந்த நாள், அதுக்கு அவர் ஐயாவும் நீண்ட காலம் அவரே பாடி முடிச்சுட்டு அங்கேருந்து இலக்கிய கூட்டம் முடிச்சுட்டு வழி அனுப்புறதுக்கு விஜயலட்சுமி அக்காவை கதவை திறந்து உட்கார வச்சேன் முன்னாடி காரில் போகும்போது. ஒரு நிமிஷம் கண்ணாடி இறக்கிவிட்டு உடனே ஒன்று சொன்னாங்க, தம்பி எத்தனையோ பேரவை விழாக்கு போயிருக்கேன், இந்த விழா வந்து ஒரு மைல்கல் விழா, இவ்வளோ பேரை கூட்டினதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு பின்னாடி இந்த 400 பங்களிப்பாளர்கள் உதவியது ஒரு பெரிய நெகிழ்வான நிகழ்வு. இது எல்லாத்த விட சிறப்பு வந்து ஒரு 400 குழந்தைகள் வந்து இதை முழுமையா ஒருங்கிணைச்சதுங்கிறது ஒரு பெரிய புதுமையான ஒரு முயற்சி. இதுல வந்து உழைப்புக்கு பின்னாடி பொருள் செலவுங்கிறது பெரிய செலவாயிருக்கும். நாங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதுல ஏதாவது உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டதுன்னா தாராளமா நீங்க கூப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன பொருளுதவி வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமையே அந்த இடத்துல சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி சும்மா சொல்றவங்க கிட்டே நம்ம விட மாட்டோம். இந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்ம விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே, அக்கா ஒரு $10,000 இன்னும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி விழாவுக்கு கேட்டேன். போய் 3ஆவது நாள் அவங்களே செக் எடுத்து எழுதி நேராக அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இது வந்து ஐயா கிட்ட கேட்டுட்டு அவங்க பண்ண கிடையாது. ஐயா கிட்ட கேட்டாலும் எனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரிய விடயம். ஏன்னா அது எங்கிருந்து வருமோ அங்கிருந்து தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு இணையர் வாழ்க்கையில அமைந்தது. அவர் நம்பக்கூடிய தாய் தந்தையர்களா இருக்கட்டும், இறைவனா இருக்கட்டும்,
எனக்கு வந்து அவர் தமிழ் மேல் வைத்திருக்கக்கூடிய தமிழ் தாயினுடைய அருளால் கிடைத்த இல்லறத் தம்பதிகளாக ஒரு இணையராக அமைந்ததுதான் சம்பந்தம் ஐயாவினுடைய வெற்றி பாதையில் மலர்களை தூவுவதற்கு விஜயலட்சுமி லக்ஷ்மியாக வந்து கூட இருந்து இவ்வளவு வேலைகளையும் செய்வது அப்படிங்கிறது அவர்களுடைய தனித்துவம், சிறப்பு. அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இருவருக்கு இணையர், ஒரு தனி பிரிச்சு பார்க்க முடியாத இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தம்பதியர் அவர்கள். அதனால கற்றார் காமருவர் அப்படிங்கிற மாதிரி ஔவையாரினுடைய அந்த ஒரு வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய இல்லறத் தம்பதிகளா இருப்பது. அதற்கு ஒரு பக்கம் சோம இளங்கோவன் ஐயாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து எங்க பார்த்தீங்கன்னாலும் அவர்களுடைய நட்பு வந்து எந்த இடத்துல போனாலும் டே வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு சம்பந்தம் ஐயாவும் சோம இளங்கோவன் ஐயாவும் எங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய ஒரு சரோஜாமாவும் ஒரு காலத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி இவர்களுடைய தஞ்சை கல்லூரியில் இருந்து தொடங்கிய நட்பு இன்று வரை பூவாக பூத்து மலராக அனைவருக்கும் வாசம் கொடுக்கும் அளவிற்கு இந்த நட்பு தொடர்றது. இன்னும் நல்லா தொடரணும். வாழ்த்துகள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அன்புடன் ஆனந்தி மன்னிச்சுக்கணுமா, சுவர்ணா சங்கரம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு நிமிஷம் கூப்பிட்டுருக்குமா ப்ளீஸ். வாங்க வணக்கம். ரொம்ப வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உங்களுக்கு என்னுடைய சுருக்கமாக என்னுடைய சொல்லிக்கிறேன். ஐயா அம்மாவும் 2 பேருமே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. அதாவது நம்ம பெற்றோர்களிலிருந்து தான் அறம் என்கிற ஒரு முழுமையான ஒரு வாழ்வுக்கு தேவையான அனைத்து இதையும் நம்ம கற்றுக்கொள்வது வந்து பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் முன்மாதிரியாக இல்லைன்னா அந்த அறம் வந்து குடும்பத்தில் போகாது. அதே மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு அறம் என்ற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பண்பை கடத்துவது வந்து வெகு சிலரே. அந்த அளவில் நான் வந்து ஐயா சம்பந்தம் ஐயாவையும் அம்மா விஜய அம்மாவையும் முன்மாதிரியாக பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகளுக்கும் சரி என் மனைவிக்கும் சரி அவங்க மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு உங்களை இருவரையும் வாழ்த்துவதற்கு வசதியில்லை, ஆனால் உங்களை வணங்கி இந்த நேரத்தில் நான் மிக சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் சோமா. நன்றி. இப்பொழுது நேர்காணல் தொடர்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே முதலே பேசிட்டு இருந்தோம். நீங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ரொம்ப அழகா சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்துதான் நான் கேட்க நினைச்சது வந்து, இப்போ சென்னையில இருக்கக்கூடிய சுத்தானந்த ஆசிரமத்துல இப்ப நடத்திட்டு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? நீங்க கும்பகோணத்துக்கு கொண்டு போறீங்கன்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வெளி ஊர்கள்ல இருந்து ஏதாவது உங்களை வந்து நான் எங்க ஊர்ல நடத்துறீங்களா அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா? அத அப்படி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரல. பட் நீங்க கேட்டீங்கன்னா வெளியில இருந்து எங்களுக்கு யாராவது பண்ண விரும்பினால் வந்து எங்களுடைய 18 வருட அனுபவங்களை வந்து ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனால அவங்கள வந்து தகுந்த இடத்தையும் பார்த்து மாணாக்கர்களை சேர்த்து ஸ்பான்சர்ஷிப் இருப்பேனால் அதில் வந்து நாங்கள் பண்றதுக்கு தயக்கமே இல்லை. அது மாதிரி கண்டிப்பா நாங்கள் பண்ணுவோம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சார், அடுத்ததா வந்து நீங்க சொன்னீங்க 5 நாட்கள் இந்த கேம்ப்னு சொன்னீங்க. இந்த எல்லா குழந்தைகளுக்குமே, அந்த சிறு வயது பிள்ளைகளுக்கும் சரி, அந்த 15 வயது பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த 5 நாட்கள் தானே? ஆமா. நல்லது. இந்த நாட்கள்ல இவங்களுடைய செயல் திட்டம் பத்தி, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள்ல இருந்து தெரிஞ்சது ஓரளவுக்கு எங்களால கிரகிக்க முடிஞ்சது. என்னன்னா, காலையில நாங்க யோகா அதிகாலையில எந்திரிச்சு யோகா பண்ண வைப்போம், மாலையில அவங்களுக்கு வந்து சோர்வு போறதுக்காக விளையாட வைப்போம்னு சொன்னீங்க. அது நீங்களே ஒரு முறைப்படி அந்த செயல் திட்டம் எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் அந்த 5 நாட்களுக்குள் என்னவெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்கம். நான் சொல்றேன். மாணவர்கள் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளில வரணும். ஏன்னா அவங்க வந்து வீட்டுலதான் பொழுது போய்க்கணும். நம்ம ஒரு முகாமுக்கு வரணும்னா அது முதல் இம்பார்ட்டன்ட். பசங்க வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு 5 நாள் எங்களோட பயணம் பண்றதுக்கு அது முதல் மாணவர்கள் வெளில வரணும். 2வது மாணவர்கள் அவங்கவுங்க துணியை துவைச்சிக்கிறது, அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை கழுவுறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய 2வது அவங்களுடைய பயணங்கள் எங்களுடைய முகாம்ல தான் தொடரும். 3வது வந்து என்னன்னா, அவங்க வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்றாங்க. பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி பழகுறாங்க,
4 பேரோட இந்த காலத்துல பழகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேரோட பழகுனா நிறைய அனுபவங்கள் அவங்க கத்துக்கிறாங்க. 3வது வந்து உணவு. நாங்க வரும்போதே சொல்லிடுவோம், இது வந்து ஆசிரமம் குருகுலம் மாதிரி இருக்கும். தண்ணீரை வீணாக்க கூடாது, சாப்பாட்டை வீணாக்க கூடாது. எவ்வளவு தேவையோ அதை பிளேட்ல வச்சு சாப்பிடுங்க. உணவும் தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். அது மாதிரியும் அந்த குழந்தைங்களும் அழகா சாப்பிட்டு வீணாக்காம செய்வாங்க. அது ரொம்ப நல்லா கத்துப்பாங்க. வீட்டுல இருந்தா சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுறது. இங்க வந்து அந்த இது கிடையாது, அதை கத்துக்கிறாங்க. 3வது வந்து அவங்க எல்லாத்துலயுமே பங்கு இப்ப ஒரு சில குழந்தைங்க நான் வந்து பேசுறேன் முன்னாடி வந்துடும். சில குழந்தைங்க எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் வரவே வராது. சோ அவங்கள நாங்க பார்த்து கூட்டிட்டு வந்து நீனு பேசு, உனக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வரும், இந்த ஸ்டேஜ் பேர் எல்லாம் நல்லா பேசுவோம். மேடம் கூப்பிடுறாங்க, நாங்க பேசுறோம், தெரிஞ்சதை பேசுவோம் அப்படின்னு சொன்னா ஒரு உற்சாகத்தோட வந்து கத்துக்கிறாங்க. அது பெரிய செயல். 3வது வந்து புத்தக கல்வியோட வாழ்க்கை கல்வி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? வாழ்க்கை பாடத்தை கற்கிறது இது ஒரு மாதிரி முகாம்ல கத்துக்கிறது ஒரு பெரிய இதா நினைக்கிறேன். அப்புறம் சென்னை போன்ற நகரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. அது ரொம்ப வந்துட்டு அறிமுகம் இல்லாத நண்பர்களோடும் பழகுறாங்க பாருங்க, பழகி பேசி கத்துக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த வாழ்க்கை திறன் ரொம்ப இதுவா இருக்கும் நினைக்கிறேன் நான். ஓகே. ஏன்னா ரொம்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்க பெற்றோரு உறவினர்களை தாண்டி வெளியில ஒரு 3வது பர்சன்ட்ட பேசுறதுக்கே தயங்குவாங்க, பயப்படுவாங்க. அப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மேடம். முதல்ல செல்போன் கிடையாது. ரொம்ப நல்லது. எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கு மேடம். 2 நாளும் யாருமே செல்போன் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏதாவது அம்மாவோட பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா எங்கள் மாதிரி ஃபேக்கல்ட்டிட்ட நம்பர் இருக்கும், பேரண்ட்ஸ் நம்பர். அவங்க எங்கள்கிட்ட பேசி பையனுங்க நலமா இருக்கானா, பையன் உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சில நாள் ரொம்ப வரமாட்டாங்க. ஒரு 50 பசங்க ஒரு 10 பசங்க ஒரு நாளைக்கு ஏதாவது கூப்பிடுவாங்க. அதுவே செல்போன் இல்லாத பெரிய விஷயம் பசங்க வராதது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு அது. ஏன்னா அந்த ஒரு அவங்கள இருக்கிறதே 5 நாள், அதுலயும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்க வசப்படுத்தணும்னா முதல்ல அதுக்கே 2 நாள் எடுக்கும். அவங்கள முதல்ல அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் போதிக்க முடியும். அப்ப அதை சொல்லி தரதுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து இந்த கேம்ப்ல வந்து சேர்றதுக்குன்னு ஏதாவது ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் இல்ல இந்த மாதிரி பிள்ளைகள் தான், இல்ல நாங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கா, இல்ல யாருனாலும் சேரலாமா உங்க கேம்ப்ல? இது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2 விதமான முகாம்கள் நடக்கிறது. ஒண்ணு கும்பகோணம் முகாம் வந்து கிளாஸ் 5ல இருந்து கிளாஸ் 8 வரைக்கும். அதோட வயசை நீங்க பாத்தீங்கன்னா 10ல இருந்து 14 வயசு உள்ள பிள்ளைகள். அப்புறம் சென்னை முகாம் முத்தண்டியில் நடக்கிறதுல பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் 9ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும். அவங்களோட வயதை பார்த்தோன்னா 10 பருவ மாணவர்கள், அவங்க எல்லாமே டீனேஜ் மாணவர்கள். ஸோ இதுதான் முக்கியமான தகுதி. இது இல்லாம வந்து யாரெல்லாம் புதுசா சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து தெரிந்த நபர்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமா நம்ம கொடுத்தாங்கன்னா அந்த இதை விண்ணப்பத்தை சரி பார்த்து அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டியை பார்த்து யார் யார் வரமோ அது மாதிரி நாங்க மோஸ்ட்லி இவங்க வந்து இந்த முதல் வருடம் படிக்கிற மாணவர்கள் வந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் இந்த கேம்ப் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணும்போது நானும் அடுத்த வருஷம் வரேன்ட்டு அவங்களோட அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படித்தான் நாங்க எடுப்போம். ஜென்ரலா இப்படிதான் இந்த செயின் மாதிரி போயிட்டே இருக்கோம். வந்து கத்துக்கிட்டு அவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது நாங்க எல்லாரையும் கொண்டு வர்றதுன்னா, ஒரு குழந்தைங்கள ஒரு வீட்டுல இருந்து வெளியில கொண்டு போறது பெரிய விஷயம். அது ஊரை விட்டு ஊருக்கு கொண்டு போறது, அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க உணவு ஒத்துக்கணும், தண்ணி எல்லாம் ஒத்துக்கணும், பெரிய கொண்டு வர்றதுக்குள்ள பெரிய விஷயம் தான். அதனால அதுல வந்து இப்படிதான் எங்களுக்கு செயின் மாரி வரும். ஒண்டி நாங்க தனிப்பட்ட முறை வெளியில யாருமே ரெஃபர் பண்றது இல்ல, எடுக்கிறது இல்ல. இப்படிதான் போகும் எங்களுடைய கேம்ப். நல்லது. இது ஒரு வகையில பார்த்தா அந்த பயன் அடைந்த குழந்தைகளே சொல்லும் பொழுது அது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப அவங்க எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுடா, நீயும் வாடா அப்படின்னு இன்னொரு குழந்தைக்கு சொல்லும் பொழுது அப்படி சேர்ற கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி சேர்த்துட்டு இருக்கீங்க. அந்த கேம்ப்ல இருக்க வயசு பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அதுல பிரிவுகள் வேற எதுவும் இருக்கா, இல்ல இந்த 2 பிரிவுகள் தானா? முதல்ல 2 பிரிவுகள் இல்லை. நல்லது நல்லது, மிகச்சிறப்பு. ஒரு சொற்பமான தொகையை நாங்க வசூலிக்கிறோம். ஒரு அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவாகும். 5 நாள் அவங்களை தங்க வைக்கிறது, பஸ்ல கூட்டிட்டு வருது, எஜுகேஷனல் டூர் கூட்டிட்டு போறது, அதெல்லாம் செலவாகும். பட் அவங்க கிட்ட ஒரு சொற்ப தொகையை 500 ரூபாய் அந்த 5 நாள் கேம்புக்கு வசூலிப்போம். சென்னையில் உள்ள கேம்புக்கு 1000 ரூபாய் வசூலிப்போம். இப்ப யாராவது பணம் கொடுக்க முடியல அப்படின்னா வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க.
நல்லது. இது மாதிரி யாராவது லைக் மைண்டட் பீப்புள் கொடுக்குற டொனேஷன்ஸையும் வச்சு இதை மாதிரி தான் நாங்கள் பொருளை இது பண்ணி அந்த கேம்ப் நடத்துறோம். சிறப்புங்க ஐயா. நம்ம இன்டர்வியூட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஆனந்தி கேள்வி. ஆனந்தி ஒரே ஒரு இன்டரப்ஷன், ஒன் மோர், சாரி டு பாதர் யூ. இப்போ வந்துமா ஐயா காலத்திநாதன் ஒரு பெரிய ஆசிரியர், ஐயா அப்துல் கலாம் அவருக்கு ரொம்ப வேணுங்கிறவர், பூனேல வந்து மாணவர்களோட ரொம்ப இது பண்ணி புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்தவர். அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த திட்டத்தை எப்படி நம்ம விரிவுபடுத்தலாம், மற்ற இடத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத கேட்டு ஒரு நிமிஷம் அவரை பேச சொல்லலாம். காலத்திநாதன் ஐயா வாங்க. அவர் ஐயா. யாருன்னா சம்பந்தத்தோட தங்கச்சியோட மருமகன் ஓ அப்படிங்களா சாந்தி ஐயா? காலத்திநாதன் 2 பேரும் தான் கும்பகோணத்துக்கு தான் நடத்துனாங்க அந்த முகாமை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வணக்கம் காலத்திநாதன் வாங்க. காலத்திநாதன் ஐயா. வாங்க வாங்க ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. காலத்திநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என் பேர் காலத்திநாதன். ஓகே, நான் வந்து ரிட்டையர்டு பிரின்சிபல் ஃப்ரம் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம்ப் வந்து சிஸ்டம்ஸ் வந்து கும்பகோணத்தில் ஆரம்பித்தோம். கும்பகோணத்தில் இட் வாஸ் பேசிக்கலி ஃபோக்கஸ்டு ஃபார் த கம்யூனிட்டி. எங்கள் கம்யூனிட்டிக்கு செய்யலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. நிறைய பசங்கள் வந்து சேர்ந்தாங்க. அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்தது வந்து அகடமிக் டெவலப்மெண்ட்டு, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு. இதை ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைகளை அவங்க கிருஷ்ணமூர்த்தி அக்கா சொன்ன மாதிரி குழந்தைகளை பேரண்ட்ஸ்லேருந்து வெளியில் வர வச்சு ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம வந்து ஒரு பேரண்டிங் கொடுத்து அது பியர் லேர்னிங் ப்ரோக்ராமையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு ஃபோக்கஸில் இதை ஆரம்பித்தோம். இட் வெண்ட் வெரி வெல் ஃபார் த லாஸ்ட் 20 years. அகடமிக் டெவலப்மெண்ட்டுக்கு காத்தால 5 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு நான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற சிஸ்டமும் இங்கே சொல்லிக் கொடுக்குற சிஸ்டமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ப்ராக்டிக்கல் பேஸ்டு மெத்தட். எவ்ரிதிங் இஸ் ஆன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தே கேன் டூ தெம்செல்ஸ் அண்டு லேர்ன் திங்ஸ். அந்த மாதிரி அதை தவிர வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இப்போல்லாம் வந்து உள்ள அகடமிக் சிஸ்டம்ஸில் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸும் நாங்கள் கவர் பண்ணுறோம். இதில் வந்து அகடமிக் டெவலப்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 4 to 5 hours அகடமிக் டெவலப்மெண்ட் நடக்கும். அதை தவிர வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ஸும் பண்ணுறோம். அதில் தேவாரம், திருவாசகம், திருக்குறள் and all those things are also being pumped. And then இதை தவிர உங்களுக்கு physical developmentக்காக some yogas and also some dance practices, some exercises and அந்த மாதிரி சிஸ்டமும் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் தவிர அவங்க வந்து they have to go and see what is happening around in the education system அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து வேரியஸ் ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கும் அழைச்சிட்டு போகிறது வழக்கம். வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஈவன் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸு அங்கே அழைச்சிட்டு போய் எப்படி ப்ராசஸ் நடக்குது, எவ்வளோ லேபர் இன்வால்வ்டு, dignity of labor they should know. So all those things are also being exposed, and they even often go to the medical colleges, they go to engineering colleges, they go to mines, they go to Nilakari mines-kum போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நியர்பை பிளேசஸ் in addition to the temple. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் விசிட் பண்ணி போனாங்க. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் 20 years இட்ஸ் கோயிங் ஆன். இன் த இனிஷியலி 4 to 5 years ஐ ஹெல்ப்டு. லேட்டர் ஆன் த சார்ஜ் வாஸ் ஹேண்ட் ஓவர் டு மை ஒய்ஃப். மை ஒய்ஃப் இஸ் டூயிங் ஆல்சோ வெரி with interesting way, and she's taking her to the programs, and her sister Geeta is also contributing a lot. And Geeta and Shanti together, and the last almost 15 years they were successfully doing this program. And I used to also send some of the professionals from Mumbai also, from my department. In the initial stages, they came and they have started all these programs. It's going on very well. But it was focused for the community. But after 5 to 6 years, then we kept it open to everyone. So not only for the community, it is for any child who is interested to come and camp with ourselves. And another important thing is it has become a committed activity for our family also. So as it was told by Mr. Krishnamurthy, we charge very nominal amount from the children just as a registration fee. Okay, nothing else we charge from anybody, and all the expenses are being contributed only by the family members of our own community and our own associates. They used to contribute. All the earning members of our family, they contribute, and the voluntary services are also rendered by all the community and as well as our family members.
everybody, even the old lady at home also, she comes and contributes something in the form of mentoring the students and helping the students. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட், அவங்களுக்கும் ஒரு சேஞ்சஸ், அவங்களுக்கும் ஒரு 5 daysல வந்து குழந்தைகளுக்கு செய்யறோங்கிற ஒரு திருப்தி, அந்த மாதிரி ஒரு நல்லா போயிட்டு இருக்குது. அது மாதிரி சீனியர் லெவல் கேம்ப் மெட்ராஸ்லயும் நல்லா போயிட்டு இருக்குது. இதை வந்து அடுத்த கம்யூனிட்டி மற்றபடி வெளியூர்ல கொண்டு போய் செய்யணும்னாலும் நம்ம செய்யலாம். இஃப் தேர் ஆர் டேக்கர்ஸ், இஃப் தே ஆர் பீப்புள் டு அப்ரோச், அண்ட் வி ஆர் ரெடி டு டூ தட் ஆல்சோ. வி கேன் ஆல்சோ டேக் அப் தட். எஸ் மேம். எஸ் மேம். இது நல்லது. நிறைய கூடுதல் தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. எதுவும் நம்ம ஐயா அவர்களும் சரி, ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதுனால இதற்கான ஆர்வம் இருப்பவர்கள் அவங்க வந்து அப்ரோச் பண்ணா நீங்க யூ கேன் டூ த நீட்ஃபுல்னு சொல்லி ரொம்ப கிளியரா நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி இணைந்திருந்து. இதுல வந்து மேடம் ஒன் மோர் திங், ஃபோக்கஸ் வந்து பியர் லேர்னிங் இஸ் a main focus. The children, they learn among themselves. They learn among themselves about, you know, and taking care of each others. Okay, all those things are going on very well. Yes. Yes. That is very important. ஏன்னா அந்த பியர் லேர்னிங் தான் இப்போ மோஸ்ட், அதாவது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அதை நீங்க கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய விஷயம். நன்றி. 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 இப்போ வந்து நிறைவுக்கு வந்தாச்சு. அருள் கூர்ந்து பொறுத்தருள்க எல்லாரும். இன்னும் 2 கேள்விதான். நாங்க முறைப்படி நிகழ்ச்சியை நேர்காணல் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஆனா கேட்க நினைச்சது வந்து, இங்க சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அதுவும் நீங்க வந்து யாராவது நண்பர்கள் மூலமா வராங்களா, இல்ல நீங்களே பர்டிகுலரா எனக்கு இப்படிப்பட்டவங்க பேசினா நல்லா இருக்கும்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? எப்படி முடிவு செய்றீங்க? இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான, அதுல வந்து என் கூட பயணிகளை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 2007 நான் இந்த கேம்பை ஆரம்பிச்ச தருணத்துல குவாண்டம் லீப் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க தான் லைஃப் ஸ்கில் ட்ரைனர்ஸ். அந்த அவங்க அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆயிருந்தது. அப்போ அதுல தர்மா, ஸ்ரீகாந்த் அந்த 2 பேரும் தான் சேர்ந்து அந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அவங்க வேற கார்பரேட்டுக்கும் பண்றாங்க, ஸ்கூல்ஸுக்கும் பண்றாங்க, அது மாதிரி பெர் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்பொழுது முதல்ல ஆரம்பத்துல துவக்கத்துல அவங்களும் எங்களை மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க எங்களுக்கு முதல்ல உதவி பண்ணி அவங்க மூலமா தான் எல்லா ஃபேக்கல்ட்டியும் நாங்க செலக்ட் பண்ணோம். அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் இத்தனை ஒரு 18 வருஷ காலமா அவங்க வந்து எங்களோட இணைந்து பயணிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த வருஷமான கேம்புக்கு அவங்க தான் வராங்க. ஸோ அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது இல்லாமல் வேற என்ன ஃபேக்கல்ட்டி அப்படின்னா, ரொட்டேரியன் சேஷாத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரோட்டரி கிளப்ல வந்து அந்த கேம்புக்குலாம் போய் கிளாஸஸ்லாம் எடுப்பாரு. அவரும் எங்களோடய கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பயணிக்கிறாரு. அவருடைய மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லயே ஹோல்டர். அவரு ஒரு அந்த பிலாட்டலின்னு சொல்லுவோம் இல்லையா, தபால் தரைகள் சேகரிக்கிறது, அதுல வந்துட்டு அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸுக்காக கின்னஸ் புக்ல ஒரு ரெக்கார்டு அவர் பேர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியானது. அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மிக அதிக அளவுல உற்சாகம் போட்டக்கூடியவர். அப்படியே குழந்தைங்கள்லாம் சேச்சு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு 70+ வயசு இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு நட்பை பாராட்டி அவங்க கிட்ட போய் ஒரு கிட்டதா போய் அந்த மாதிரி பண்ணுவாரு. அவரும் ரொம்ப ருசிகரமான ஒரு ஃபேக்கல்ட்டி அவரு. அவர் இல்லாமல் அப்புறம் NLP பத்தி நான் சொன்னேன், கிருஷ்ண பிரசாத்னு ஒரு ஃபேக்கல்ட்டி, அப்புறம் ஜெயந்தின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி. அவங்க தான் கம்யூனிகேஷன், இந்த குட் எர்த் ஸ்கூல்னு சொல்லிட்டு இந்த மனம் குன்றிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். அவங்களே வந்து இங்க இந்த கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் அதை பத்திலாம் எடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் நாங்க வந்து வாழ்க்கையில வந்து 10th +2 வெற்றி அடைந்த பசங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்கினாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களும் தன்னுடைய இதை வந்து எப்படி நாங்க அந்த இதை அச்சீவ் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த IAS IPS அதிகாரிகளும் ஒரு வாழ்க்கையில வெற்றி அடைந்தவங்களும் வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கும் போது ஒரு முழுமையான இதுவாக இருக்கும். இது இல்லாமல் பிள்ளைகளை நாங்கள் வந்து எஜுகேஷனல் டூர்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு போவோம். அது IIT மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்கோம், பிர்லா பிளானட்டரியம் அழைச்சிட்டு போயிருக்கோம். இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு புத்துணர்வும் இதுவும் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதான் முக்கியமானது. முக்கியமான ஒரு விஷயம் இங்கே, அதாவது மாணவர்கள் அந்த வெற்றி பெற்று இந்த கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கவங்க, இல்ல நம்ம உயர் பள்ளி முடிச்சு போன பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து பேச வைக்கிறது அவங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமா இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணெதிரில பார்க்கக்கூடிய மாணவர்களை பார்க்கும் பொழுது இன்னுமே சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க. அடுத்ததான் நான் கேட்க நினைச்சது, இதுல இருக்கக்கூடிய நன்மை, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்னு எதை பாக்குறீங்க? ரொம்ப முக்கியமானதை மட்டும் சுருக்கமா சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நன்மையை சொல்றேன். என்னன்னா, இப்போ நாங்க ஒரு 18 வருஷமா இதுல போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு இருக்குது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த கேம்ப்ல படிச்சுட்டு போயிட்டு அந்த குழந்தைய நான் ஒரு 1 இயர் பார்க்க அந்த குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன சொன்னுச்சு, எனக்கு இப்பெல்லாம் எது பயமே இல்லை ஆண்டி,
நான் வந்து எங்க வேணாலும் ஆபீஸ்ல வந்து எல்லாரோடையும் பேசுறேன், நல்லா பழகுறேன். முதல்ல எங்க அம்மா விட்டு பெங்களூர்ல வந்து நான் தனியா இருந்து சமைச்சு சாப்பிடுறேன், கட்டெல்லாம் கழுவி துணியெல்லாம் துவைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்து இந்த பயிற்சி தான் ஞாபகம் வரும். கோடைக்கால பயிற்சியில நம்ம பண்ண ஞாபகம் வரும் போது எனக்கு அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா. இதுல வந்து சிக்கல்னு இருக்கு. சிக்கல் என்னன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்பதான் இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அவர் அடுத்த காலத்துக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத லேப்டாப்ல உட்காந்து நைட்டு 1 மணி வரையும், அதாவது எத்தனை குழந்தைங்களை சேர்க்கறது, என்னென்ன பயிற்சி கொடுக்கறது, யார ஃபோன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து அவர் தொடர்ந்து 1 மாசம் போல அதுலயே இருப்பாரு. அது ஒரு சிக்கல். 2வது வந்து நான் அனுபவிச்ச சிக்கல் என்னன்னா, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த குழந்தைங்களெல்லாம் நான் வந்து கும்பகோணத்துல கரெக்ட் பண்ணி ஒரு திருவள்ளுவர் பஸ், பெரிய பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி, நான் ஒரே ஆளு தான். 40 பசங்க இருந்தா 20 பசங்க ஆண்கள், 20 பசங்க பெண்கள் இருக்குன்னு எல்லாரையும் ஒன்று திரட்டி நான் கூட்டிட்டு வரேன் பாருங்க. அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியாது. அந்த நடுப்புற ஒரு பிரேக் எடுக்கும் போது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்னு இடத்த திட்டுன்னு எல்லாம் ஓடி போயிடும். அப்போ வந்து நான் ஒரு ஆள் மேனேஜ் பண்றதெல்லாம் வந்து நான் இந்த இதுல ரொம்ப கத்துக்கிட்டது அதிகம் தான். அதை ஏன்னா அந்த ஒரு குழந்தைய கொண்டு போய் கூட்டிட்டு வந்து அந்த கார்ல பஸ்ல உட்கார வச்சு திருப்பி பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் கூட்டிட்டு வர்றது அது சிக்கல் தான். அதை கொண்டு வந்து அந்த ஆசிரமத்துல சேர்க்கிற வரையும் சிக்கலா தான் இருக்கும். நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன், கடவுளே நல்லபடியா. 2வது குழந்தைங்க எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். அதை நான் முதல்ல ப்ரேயர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஃபுட்டு அலர்ஜி இருக்கும், ஒரு குழந்தை தண்ணி சளி பிடிக்கும், அதுக்கெல்லாம் நான் மாத்திரை கத்திரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது 2வது அந்த பசங்க குடுன்னு ஓடுங்க அந்த ஆசிரமத்துக்குள்ளெல்லாம். அப்பெல்லாம் அதெல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கிறது சிக்கலாக தான் நினைக்கும். ஆனா அந்த சிக்கல்லையும் ஒரு சந்தோஷமும் அன்பும் நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். அதுல நடைமுறை சிக்கல்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 குழந்தைய பாத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து அப்படியே பிச்சுப்போம் தலைய. 40-50 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா அது மட்டும் இல்ல, அது உங்களுடைய பொறுப்பு, அது நம்ம உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில வராங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் அது பிரஷரா இருக்கும். இப்ப நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறது வேற விஷயம், அடுத்த பிள்ளைகளை நம்ம கூட்டிட்டு வரும்போது முழுக்க அவங்களுக்கு நம்மதான் அவங்களுக்கு பொறுப்பு. அதுவே உங்களுக்கு ஒரு பிரஷரா இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனிக்கிறது, அதுவும் ஒரு தனி ஆளா இருந்து அவ்வளவு பேரையும் கவனிச்சது பெரிய விஷயம் தான் உங்களுக்கு. நிறைவு கேள்வி, உங்களுடைய வருங்கால திட்டம், கனவு அப்படின்னு என்ன வச்சிருக்கிறீங்க? ஓரளவுக்கு எனக்கே ஊகிக்க முடியும், இருந்தாலும் கேட்கிறேன். உங்களுடைய வருங்கால திட்டம், கனவுகள். வருங்கால திட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த பிள்ளைங்களை வந்து சேர்க்கறது கொஞ்சம் கடினமான செயலா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 40-50 பேர் தான் ஒவ்வொரு முறையும் எங்களால் சேர்க்க முடியுது. அவங்க எல்லாருமே கடைசி நேரத்துல தான் வந்து சேர்றாங்க. ஸோ இதனால வந்து இன்னும் நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் பெற்றோர்களுக்கு இன்னும் அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அதுதான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த எண்ணிக்கை இன்னும் கூடுமையானால் அந்த ஃபேக்கல்ட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கணும். இது இல்லாமல் வந்து வேற முன்ன சொன்ன மாதிரியே வந்து வேற ஊர்களை யாராவது நடத்த விரும்பினால் அவர்களுக்கு எங்களுடைய நாலேஜை ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் எதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது என்றால் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்போம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்றதுல வந்து என்ன ஒரு பர்சனல் எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமை நடத்தும் போது ஒரு சிறப்பு விருந்தினரை போய் நான் அழைக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஐபிஎம்லேருந்து வந்திருக்கேன், பிரைஸ் வாட்டர் ஸ்கூப்பர்ஸ் வந்திருக்கேன், யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நீங்க பிள்ளைங்களை பார்த்து பேசணும் அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா, அதனால அவர் வெயிட் பண்ணி செக்ரட்டரிட்ட சொல்லி வெயிட் பண்ணி அவர் எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்காக வர முடியுதோ இல்லையோ ஒரு டைம் கொடுத்து என்ன பேசுறதுக்கு அனுமதிக்கிறேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய அனுபவமா இருக்கு. நான் வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் இதுக்காக உழைக்கிறேன். அதையும் மீறி நான் ஏதாவது கத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு எல்லாரையும் போய் நான் அப்ரோச் பண்றதுக்கு, ஒரு சிஇஓவா, ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அவங்கள போய் நேரடியாக நான் அணுகிறதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கொடுக்குது. ஸோ அது வந்து ரொம்ப மிகப்பெரிய சிறப்பா நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் இளங்கோவன் தான் வந்து அவர் முன்னெடுத்து நான் இன்னைக்கு இந்த இதுல வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா அவர் தான் காரணம். அவர்கிட்ட வந்து பார்த்து சொன்னப்பா நான் அரேஞ்ச் பண்றேன்பா ஒரு ப்ரோக்ராம் சொல்லி பண்ணாரு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் படுத்துக்கேன் அவருக்கு. அவரை பத்தியும் ஒரு சம்பவத்தை நான் இதோட நினைவு கூற விரும்புறேன். 2014 என்னுடைய ஒரு 1 மினிட் 2014 என்னுடைய பையன் அமெரிக்காக்க மேல் படிப்பாக வரார். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் கேரோலினா சார்லட். அவருக்கு வந்து டெஸ்டினேஷன் வந்து சார்லட் போகணும். அவரு டோஹாவா இல்லை எங்கன்னு மறந்துட்டேன், துபாயான்னு மறந்துட்டேன். அதில் வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு சார்லட்டுக்கு வரணும். சார்லட்டுக்கு வராம வேற ஏதோ அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு வந்து பிலடெல்பியா போற ஊருக்கு ஏற்றி விட்டாங்க. அவருக்கு முதல் முறை அப்பதான் பயணிக்கிறாரு, வெளிநாட்டு பயணம்.
அவரோட மொபைல் ஃபோன் போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு தயக்கமானது, ஏன்னா முதல் அனுபவம் வேற. ஒன்றும் இல்லைப்பா, என்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியல, அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே இவர் டாக்டர் சம்பந்தத்தை தான் அண்ணன் அவரை தான் நான் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு, அவன் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறது எனக்கு புரியல, பிலடெல்பியாவுக்கு போதான் சார்ஜ் போகாம அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் இளங்கோவன் பிலடெல்பியாவில் இருந்தாங்க. அப்போ உடனே 5 நிமிஷத்துல அவர் அங்கேருந்து என்ன கூப்பிடுறாரு பிலடெல்பியாலேருந்து, தம்பி உங்க பையன் மட்டும் இல்லை எங்க பையனும் கூட, ஆனால் நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுத்தது நான் மறக்கல. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு. மகிழ்ச்சி, நன்றி. இப்போ நம்ம உங்களுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஒண்ணு ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சோமா ஐயா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பவர் பாயிண்ட் போடணுமா, எப்படி போடணுமா, வேணாமா? நீங்க உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஒரு 2-3 ஸ்லைடு மட்டும் பேசுவோம். போடுங்க பவர் பாயிண்ட் போட்டுருங்க. பெரும்பாலான பாயிண்ட கவர் பண்ணிட்டோம். சரி, பவர் பாயிண்ட் போடுங்க. அவரை ஷேர் கொடுங்கம்மா. அவர்ட்ட இருக்கு ஐயா. நீங்க ரகு நீங்க பண்ணலாங்க. பவர் பாயிண்ட் போட்டுருங்க. போட்டதே கவர் பண்ணதெல்லாம், ஆமா கவர் பண்ணதெல்லாம் விட்டுட்டு கவர் பண்ணாதத நீங்க சொல்லுங்க. ஆமா, அது மட்டும் தான் சொல்ல போறேன். நல்லது, வாங்க. அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க. சோ இதுக்கு அப்புறம் நன்றி சொல்லலாம் மேடம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுலதான் வந்து ஐயாவை பத்தி நாங்க சொல்லிட்டோம், வித்யா சம்பந்தம் அம்மையாரை பத்தி நாங்க சொல்லிட்டோம். இப்ப வந்து நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி குருகுலம் ஸ்டைல்ல பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கான ஒரு 2 ஒரு குறளையும் ஒரு மந்திரத்தையும் திருமந்திரத்தையும் சொல்ல விரும்புறேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதனால நம்மளால முடியாட்டி கூட ஒரு நல்ல பேச்சாவது பேசணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம சம்பந்தம் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு தாரக மந்திரமா நாங்க மக்கள்கிட்ட போய் இந்த கேம்பை தெரிவிக்கும் போது பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னொரு திருக்குறளையும் நான் இதுல சொல்ல விரும்புறேன். திருக்குறள் ப்ரீவியஸ் ஸ்லைட். இன்பம் இழையான் வினை விழைவான் தன்கேளில் துன்பம் துடை தோன்றும் தூண். இது வந்து நாங்க இந்த கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குறள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருந்தது. அதாவது தன்னுடைய சுயநலம் எதுவும் இல்லாமல் தன்னுடைய அந்த என்ன நிறைவேற்ற விரும்புறவங்க வந்து இதை மாதிரியே ஒவ்வொரு மக்களையும் ஆளாக்கணும், அதுதான் வந்து எங்களுடைய குறிக்கோள் அப்படின்றதுக்கு இந்த குறள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு இது மூலமா தான் நாங்களும் எங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், அதை பத்தி அது வேண்டாம். அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து அந்த கேம்ப் ஆசிரமத்தை பத்தி நான் கொஞ்சம் சொல்லியே ஆகணும். இந்த கேம்ப் வந்து அந்த ஆசிரமம் சுத்தானந்த ஆசிரமம் வந்து ஒரு 5 ஏக்கர் கேம்பஸ். அதை வந்து நாங்க எப்படி செலக்ட் பண்ணோம், எந்த நேரத்துல பண்ணோம், அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கேம்ப்ல வந்து வெளியில இருக்கிற டெம்பரேச்சரோட ஒரு 3 டிகிரி எப்பொழுதும் கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு மரங்கள் இருக்கும், விளையாட்டு திடல் இருக்கும், தியான மண்டபம் இருக்கும், கோயில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால அது ஒரு இன்டகிரேட்டட் பிளேஸ். அது எங்களுக்கு முதல்லேருந்தே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ஸோ அதுதான் வந்து அந்த ஆசிரமத்தோட சிறப்பு. அதையே தான் நாங்க எங்களுடைய வென்யூவா மாத்திக்கிட்டோம் 2007. அது முடியாதப்பதான் கும்பகோணத்துல பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஏஜ் குரூப்பையும் டார்கெட் சில்ட்ரனை பத்தியும் முன்னாடி சொல்லிட்டோம். அடுத்தது அப்புறம் கோர்ஸ் கரிக்குலம் சொல்லாம செல்ஃப் அவேர்னஸ் பண்றோம், கோல் செட்டிங், கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். டீம் பில்டிங், டீம் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதையும் சம்பவத்தையுமே நான் சொன்னேன். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட். அடுத்தது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் பத்தி நான் சொன்னேன், காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது. அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை ஜெயந்தி. ஸோ இதான் யோகா, இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதான் எங்களோட கோர்ஸ் கரிக்குலம். பொதுவா ஃபேக்கல்ட்டி தான் கிருஷ்ண பிரசாத், தர்மலிங்கம் தான் சொன்ன குவாண்டம் லீப் அகாடமி, அப்புறம் ஸ்ரீகாந்த், அவரும் குவாண்டம் அகாடமியோட ஒரு நிறுவனர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் ஜெயந்தி, அப்புறம் சேஷாத்ரி தான் நான் சொன்னேன் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இவங்கெல்லாம் எங்களோட ஃபேக்கல்ட்டி. நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நிறைய கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் பேரை மட்டும் நான் காலம் இன்மையினால இதை குறிப்பிடுறேன். பிரதீப் பிலிப்னு ஒரு IPS அதிகாரி வந்து நான் சொன்னதுக்காக வந்து பசங்களோட சேர்ந்து எப்படி இது மாதிரி ஒரு போலீஸ் கேரியரை IPS தேர்ந்தெடுக்கலான்னு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு.
அதே மாதிரி அந்த சுவாமி சுத்தானந்தாவும் அவருடைய பசங்க வந்து இந்த வயசுல எண்ணத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பத்தி எப்போதுமே ஒரு 3/4 மணி நேரம் அவங்களோட பேசுவாங்க. ரமேஷ் பிரபான்னு சொல்லிட்டு அவரு கலாக்சி கம்யூனிகேஷனோட அதிகாரி. அவரும் வந்து பசங்களோட கலந்துக்கிட்டு நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்றாரு. தினமலர் பத்திரிக்கைலாம் அவருடைய வந்து நிறைய ப்ரோக்ராம் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் எம்ஆர்எலோட சேர்மன் ராமலிங்கம் ஐயா அவர்களும் வந்து தன் பசங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் முத்துசாமி இவங்களும் வந்து சிஜினிக்ஸ் ஃபார்மான்ற ஒரு கம்பெனில ஒரு தலைமை அதிகாரி இருக்காங்க, அவங்க பண்ணாங்க. இவங்க எல்லாம் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ். அவர் என் கூட பயணிக்கிறார் முத்துசாமி 20 வருஷமா. ஸோ அடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் அடுத்த இதுக்கு போயிடலாம். அவுட்டோர் எஜுகேஷனல் ட்ரிப்ஸ் நான் இதை பற்றி முன்னாடியே கூறியிருக்கேன். ஐஐடி போகிறோம், பீச் போகிறோம், அதுக்கப்புறமா வந்து பிர்லா பிளானட்டேரியம் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி 6 நாள் இருக்கும். அப்புறம் முன்னாடியே சொன்னாங்க சுகுணா மேடம், இதை பற்றி என்னென்ன அதர் அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு. அந்த வாழ்க்கை கல்வி இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ ஃபிலாட்டலியை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அந்த சேஷாதிரி வந்து ஒரு ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் வச்சு பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறம் மோட்டிவேஷனல் போஸ்டர்ஸ், இந்த போஸ்டர்ஸ் ஒரு 40-50 போஸ்டர்ஸ் வச்சுட்டு அதை பற்றி நாங்கள் விளக்கி சொல்லுவோம். அப்புறமா வந்து கராத்தையை பற்றி ஒரு வாட்டி டெமோ பண்ணோம். ஸ்லோகமை பற்றி பண்ணுறதுக்கு ராதா தம்பான் அவர்கள் வந்துட்டு அவங்க பசங்களுக்கு ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்புறமா இதை மாதிரி மேஜிக் ஷோ, இது கூட ஒரு சில நாட்களில் வந்து நாங்கள் மேஜிக் ஷோ கூட அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கணும், ஒரு நல்ல இதுவாக இருக்கணும், ஃபன்னுக்காக அதுவும் கூட பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அதர் அட்ராக்ஷன்ஸ். ஸோ இதை பற்றி மீடியாலேயும் நிறைய வந்திருக்கு. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், ஸோ இந்த மாதிரி எல்லா பத்திரிகைகளும், கல்கி, இது எல்லாத்தையும் பற்றி எங்கள் கேம்பை பற்றி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம்லாம் என்ன சொல்லணும்னா, ஒரு சமயம் ஹிந்து ரிப்போர்ட்டர் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீட்டுக்கே வந்து, அவருக்கு கேம்புக்கு வர முடியல, வீட்டுக்கே வந்து என்னை இன்டர்வியூ எடுத்து அதை வந்து ஹிந்துல போட்டாரு. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து எப்படி கிடைச்சுன்னா, இந்த கேம்ப்ல நான் பண்ண வயசு தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சம்பவம். ஃபீட்பேக் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இது எல்லாமே வந்து யூடியூப்ல நாங்கள் போட்டிருக்கோம். அது ஒரு வீடியோவே இருக்கு, அதை நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் இருக்கு, பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் தனித்தனியா 2 வீடியோ இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா ஆனந்தி மேடமும் இதுல ஷேர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் 2 வீடியோ. நம்ம இதுல போடுவோம், லிங்க் கொடுத்துறோம். வீடியோ அவங்கவுங்க பாத்துக்கிட்டோம். ஆமா போதும். அடுத்தாப்புல ஒரு 2 நண்பர்கள் கூடமா, ரொம்ப நீண்ட கால நண்பர் டாக்டர் காந்திலால் அப்படின்ட்டு அறுவை சிகிச்சை மருத்துவர். நாங்கள் 3 பேரும் தான் ஒன்றா வந்தோம். அவர் வந்து ஒரு பட்டிக்காடு பிஎட் டவுன் அப்படின்னு இல்லைனாயில் ஒரு பட்டிக்காடுலாம் அங்கே பெரிய வரவேற்பு. அவருக்கு ஊரே திரண்டு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கொடுத்தாங்க. அவர் எங்கள் நெருங்கிய நண்பர், அவரை கூப்பிட்றேன். அடுத்தாப்புல சபாபதினு ஒருத்தர். காந்திலால். ஹலோ, வணக்கம். 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 80வது நாள் பிறந்தநாள் விழா காணும் சம்பந்தமா அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட நாள் வளமாக வாழ வாழ்த்துக்கள். நானும் இளங்கோவன் அவர்களும் சம்பந்தமும் ஜூன் 30ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு முதல் நாள் ஹாஸ்டல் சந்தித்தோம். அப்பொழுது நண்பராக இருக்கிறோம். அதுவே எங்களது பெரிய பாக்கியமாகும். அவர் 2 பேருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுக்கு. சபாபதினு எங்க நீண்ட நாள் நண்பர், சென்ட் பிரான்சிஸ் ஹாஸ்பிட்டல் இல்லினாயில வேலை செஞ்சாரு. அவர் வீட்டில் தான் நான் நிறைய நாள் சாப்பிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் தான் சாப்பாடு. சபாபதி வாங்க. சபாபதி ஐயா வருக. சரி, அவரு தெரியல. ஐயா நாஞ்சில் வாழ்த்துறை. ஐயா நாஞ்சில் இருக்கீங்களா? நாஞ்சில் ஐயா இருக்கீங்களா? சரி, தமிழ்மொழியை கூப்பிடுமா, தமிழ்மொழியை கூப்பிடுங்க. ஐயா, நம்ம நன்றி உரை முடிச்சிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்க போறோங்க ஐயா. இல்லம்மா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்காது போல இருக்கு. முடிச்சிட்டோம், நிகழ்ச்சி முடிச்சாச்சு நம்ம. சரி, தமிழ்மணி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க ஆனந்தி. ஆனந்தி ஒரு பாட்டு கூட சூப்பரா பாடுவாங்க, அதை மறந்துட்டீங்க நீங்க சொல்றதுக்கு. நீங்க அழகா எவ்வளவு பாடுவீங்கன்னு அதை குறிப்பு எல்லாரும் சொல்ல மறந்துட்டாங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சம்பந்தம் அங்கிளுக்கும் விஜய் ஆண்டிக்கும் ரொம்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அங்கிள். ரொம்ப நன்றி.
என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா நீ திடீர்னு கூப்பிட்டாங்க. சம்பந்த் அங்கிள் எப்படின்னா எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்துக்கே ஒரு காட் ஃபாதர்னு சொல்லலாம். அதனால எங்க எல்லாத்துக்குமே ஹி வாஸ் என்ன சொல்றது இன்ஸ்பைரிங் பர்சன். வந்து எந்த சுச்சுவேஷனுக்கா இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு. வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான். ஆனா அவங்க சொன்னதை கேட்டாங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில உருப்பிட்டுறலாம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இந்த சமயத்துல பார்த்து எனக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப அது இல்லாம எங்க எப்படி சொல்லணும்னா எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. சம்பந்த் அங்கிள் வராருன்னு சொன்னா போதும், ஷி கெட் சோ எக்ஸைட்டட். அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறது என்ன, பேசுறது என்ன, அந்த கதையெல்லாம் சூப்பரா பேசிப்பாங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு ரொம்ப அதுல சந்தோஷம். சாரி, எனக்கு சமைச்சிட்டு இருந்தேன், அதனால ஒரு மாதிரியா இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள் ஃபார் பீயிங் தேர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அப்புறம் விஜய் ஆண்டி பத்தி சொல்லணும், டக்குன்னு சொல்லிடுறேன். விஜய் ஆண்டி வந்து நான் என்ன சொல்றேன் அவங்களன்னா, நோ நான்சென்ஸ் ஆண்டி அவங்களுக்கு பேரு. எந்த விஷயம் வச்சுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா ஒரே அடிதான். இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டு ஐ அட்மயர் தட் அபவுட் ஹர். ஏன்னா நமக்கு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்ட்ராங் மென் பர்சனாலிட்டியில குறுக்க வந்து பூந்து எல்லாத்தையும் ஒரே அடி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஐ லவ் ஹர் ஃபார் தட். அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆல் தட் யூ கைஸ் டூ. எல்லாரையும் பார்த்ததுல என்ன சந்தோஷம். காந்திலால் அங்கிள், அப்புறம் அவங்க ஜிகே, அவங்க சின்ன அவங்களையும் நாங்க இப்பதான் மீட் பண்ணோம். உங்களோட வாழ்த்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது பேச முடியல. எங்க பசங்க தான் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏன் இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கு பசங்க கிட்ட எவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கு, எப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிரா தமிழ். நன்றி நன்றி. சரிம்மா, சரவணன் நன்றி சொல்லிட்டு அப்புறமேல சம்பந்தம் விஜய் பேசட்டும், அதோட முடிச்சிடலாம். சரோமா வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம், காலை மாலை வணக்கம். நான் வந்து அண்ணா இந்த வாழ்த்துறை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இதை நான் 1974 நான் முதல் நாள் அமெரிக்காவுக்குள்ள போடுறேன். நியூயார்க்கில் முதல் சாப்பாடு எங்கன்னா சம்பந்த அண்ணன் விஜய் தான். விஜயோட கைவண்ணத்தை நல்லா காமிச்சது, நல்லா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப நல்லா சாப்பாடு போட்டு. அதே சமயம் 4-5 நண்பர்கள் வேற அதே சமயத்தில். அவங்க பள்ளி குழந்தை தான், அவங்க அப்போ வந்து 17 வயசோ என்னமோ தான். அவங்க வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி அவ்வளோ அதுக்கு பாசமும் பண்பும் அறிவும் எல்லாமே இருந்தது. அண்ணனுக்கு வந்து அவருக்கு மெடிக்கல் ப்ராக்டிஸு தமிழ், இது ரெண்டு தான் அவருக்கு கண்ணு. தமிழ் அறிவு ஒரு கண்ணு, இன்னொன்று மெடிக்கல் பேஷண்ட் கேர் இன்னொரு அறிவு. அப்புறமா அதுக்கு மேலே வந்து எல்லாரோட நட்புகள். அதை அவங்கள வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப அன்பு, கண்டிப்பு, உரிமை. அப்புறம் வந்து அது ஷீ இஸ் வெரி டொனேஷன். அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அண்ணா இவர் சொன்ன மாதிரி வேலுநம்பி சொன்ன மாதிரி அவங்க உதவி செய்வாங்க. ஆனால் நல்ல ப்ராப்பர் காசு, ஒர்தி காசுக்கு தான் பண்ணுவாங்க. சும்மா அனாவசியமெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கே அவங்க பெரிய ஆலமரம் மாதிரி தான். அதனால அவங்க ரெண்டு பேருமே 2 ஆலமரங்கள். எல்லாத்தையும் தமிழ் கம்யூனிட்டிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க நல்ல உதவி செய்தாங்க. இப்போ அந்த குழந்தைகள் அவங்களுக்கு வந்து நிறைய அடாப்டட் குழந்தைகள், நாட் ஓன்லி தமிழ் குழந்தைகள் பட் ஆல்சோ அதர் குழந்தைகள், இல்லை அதர் கல்ச்சர் பிள்ளைங்க எல்லாம் அவங்கள்ட்ட போய் அப்படியே மாதிரி மொச்சிட்டு இருப்பாங்க எல்லாம் அவங்க வீட்டில். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போனால் எப்போதும் பெரிய மத்தியான நேரத்தில் பார்த்தா ஒரு 20 பேர் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் சமைப்போம், எல்லாரும் பாத்திரம் கழுவுவோம், எல்லாம் பண்ணுவோம். இது வந்து எல்லாம் அவ்வளோ இதுவாக பாசமாக எல்லாம் பார்த்து எங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப. அதனால தான் விடவே மாட்டோம் நாங்கள் அவங்களையெல்லாம் எப்போதும். அண்ணனுக்கு 80வது வயது வந்துருச்சுன்னா நம்பவே முடியல. ஆண்டுகள் ஓடி விட்டன. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து சுகுணா, இவங்க ஜிகே, அப்புறம் ஆனந்தி, இளமாறன், அப்புறம் இவர் திணை அமெரிக்கா, பாலா, பிரபு, அவங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உதவுனதுக்கு மிக நன்றி. டாக்டர் இளங்கவனுக்கு அதுக்கு மேல நன்றி. அவர் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா எனக்கு தெரியாது, இப்பதான் அவர் நிறைய இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தினா தான் எவ்வளோ பேர் உதவி செய்யறாங்கிறத வெளியில கொண்டு வந்து மற்றவங்களுக்கும் சொன்னா அது ஒரு இன்னொருத்தவங்களுக்கு அது தூண்டுதலா இருக்கும். அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நல்லது நமக்கு. அப்புறம் வந்து ஃபார் ஆல் எல்லா 30-40 பேர் வந்திருக்கீங்க. குடும்பங்கள், நண்பர்கள், மற்ற எல்லா தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. உங்க டைம் ஒதுக்கி வந்தீங்க. இது
இவர் சபாபதிங்கிறவர், அவர் ரொம்ப ஆழ்ந்த நண்பர். அவரு எப்போதுமே அவங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் தான் சாப்பாடு எனக்கும் நடந்தது. சிக்காக வந்தோன்னே அவங்க வீட்டில் சாப்பாடு. எனக்கு சமையல் கற்றுக்கிட்டது சபாபதி அவரோட ஒய்ஃபு தான் இந்த ஃபோனில் சொல்லி தருவாங்க எப்படி செய்யறதுன்னு. அந்த மாதிரி நல்லா ஆழ்ந்த அன்புள்ளவர்கள். அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அண்ணனுக்கும் விஜய்க்கும் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு 80வது வயது வாழ்த்துக்கள். அண்ணன் காந்திலால் அண்ணனுக்கும் வரப்போகுது 80வது வயது வரப்போகுது, விழா நடத்த போறாங்க. மிக்க நன்றி ஆனந்தி, மிக்க மிக்க நன்றி. ரொம்ப அழகா பேசி எங்களை எல்லாம் மயக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றிப்பா சரோமா, தங்கள் அன்பிற்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இப்ப நம்ம நேர்காணல் செஞ்சவங்க 2 பேரையும் ஒரு நன்றி உரை சொல்லிடலாம். முதல்ல அவங்க நான் நன்றி சொல்லிட்டுமா வாங்க. நன்றி உரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். விஜயத்துக்கும் எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசை. இது மாணவருக்கான முகாம் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்த ஜூம்ல நம்ம 40லேருந்து 60 வயது உள்ள பெண்களுக்கு ஒரு முகாம், இது மாரி ஒரு 5 நாள் முகாம் வச்சு அவங்கள வீட்டுல இருந்து வெளில கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை, விஜயத்தையோட ஆசை. அதை நிறைவேற்றணும். அடுத்த ஜூம்ல நம்ம கண்டிப்பா சந்திக்கணுங்கிற ஒரு சந்தோஷத்தோட நன்றியை முடிச்சுக்கிறோம். நன்றி நன்றி. இது நல்லா இருக்கே இந்த டீலிங். நல்லா இருக்க. ஏன்னா அதான் ரொம்ப என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னால முடியும், நீ பண்ணு, அவங்களையும் கொண்டு ஒரு 5 நாள் வெளியில கொண்டு வருவோம், நம்ம அந்த கேம்பும் நடத்துவோம் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன முயற்சி எதுவும் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. அது விஜயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்ல ஏறினா தானா போகும் பாருங்க. ட்ரெயின்ல போகிறதுக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தா நான் போயிட்டு இருப்பேன். நம்ம இந்த கேம்ப் இதோட நமக்கு 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் முடியாது. அடுத்த கேம்ப் நம்ம சந்திக்கலாம். ப்ரீ புக் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க. நல்லது. சார் வாங்க. ஜிகே சார். ஓகே ஜிகே சார். இது எப்படி இருக்குன்னா அவங்க 6 அடிச்ச மாதிரி இருக்கு. திடீர்னு லாஸ்ட் பால்ல 6 அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல நோக்கம் தான், கண்டிப்பா அதை செயல்படுத்த என்னன்றதை முயற்சி பண்ணணும்னு நான் துணை இருக்கிறேன். இந்த முதல்வன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் முதல்வன்ல அர்ஜுன் வரப்போ இந்த மாதிரி தட்டுதனி இது நம்ம பிளான்லயே இல்லையே, இது ஒரு த்ரோல சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இது நான் முன்ன சொன்ன மாதிரி டாக்டர் இளங்கோவன் அவருக்கு பேருதவியின் பேர்ல தான் இந்த கேம்பே, இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு தெரியப்படுத்துறதுக்கு திணை அமெரிக்கா மூலமா இதை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் உங்களுக்கும் மிக்க நன்றி. இது எல்லாரும் கேட்டு எல்லோருக்கும் நன்றி. டாக்டர் சம்பந்தம் ஐயா இதுக்கு தூண்டுல அந்த விஜயா சம்பந்தம் அக்கா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. இப்பொழுது முறைப்படி நன்றி உரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில இருக்கவங்களோட நம்ம மீண்டும் பேசலாம். மீண்டும் திணை அமெரிக்கா நடத்திய இந்த அருமையான ஒரு நேர்காணல் நிகழ்வு, நேர்காணல்னு சொல்றதை விட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாவே மாறிடுச்சு. அது மாதிரி ஏன்னா இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் மற்றும் விஜய் அம்மையார் அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இருவருக்கும் மீண்டும் பணிவான வணக்கம். அவர்களுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அடுத்ததாக இவர்கள் நடத்தக்கூடிய இந்த முகாம், அதுவும் இளைய தலைமுறையினருக்கான இந்த முகாமை பற்றி நிறைய செய்திகள் இடையிடையே வாழ்த்து சொன்ன மற்றவர்களிடமிருந்து நம்ம சம்பந்தம் ஐயா அவர்களும் விஜயம்மா அவர்களும் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க, எந்த 80 வருடத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க நம்மள. நம்ம அம்மா சரோமா சொல்லும் பொழுது சொன்னாங்க, இவங்களுக்கு சமைச்சு போட்டாங்களாம், அப்போ அவங்களுக்கு 17 வயது தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த பண்பு அப்போ இருந்தே அவங்க கிட்ட இருந்திருக்கு. இன்றும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அதனால கேட்ட உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டோம், நாங்க வேலிடான ரீசன் சொன்னாதான் கொடுப்போம் அப்படின்னு நன்கொடை பத்தியும் தெளிவாக விளக்கமாக சரோமா அவர்கள் சொன்னார்கள். இந்த நேர்காணல் நிகழ்வினை ஏற்பாடு செய்ய சொல்லி எங்களுக்கு வழிகாட்டிய நம்ம சோமா ஐயா அவர்களுக்கும் சொன்ன உடனேயே நாம் எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி திணை அமெரிக்காவில் இருந்த அனைத்து நிர்வாக குழுவினருக்கும், குறிப்பாக நண்பர் இளமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த இணைப்பில் இணைந்திருந்து வாழ்த்து சொன்ன, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை நல் உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நேர்காணலின் நாயகர்களாக இன்று கலந்து கொண்ட திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் சுகுணா அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி பெற வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முறைப்படி நிறைவு செய்கிறோம். ஐயா சம்பந்தம் பேசணுமா? சம்பந்தம் முடிவுரை ஏற்புரை ஐயா அவர்களையும் ஒரு நிமிடம். சம்பந்தம் ஐயா வாங்க ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. நண்பர்கள் இல்லாம எதுவுமே நடக்காது.
அந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கையிலே பெரும் துணையாக இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான். டாக்டர் இளங்கோவன், டாக்டர் காந்திலால் 2 பேரும் தான் எனக்கு வழிகாட்டிகள். நான் ஒரு திக்கு தெரிஞ்சுக்கிட்ட போது இவங்க 2 பேரும் தான் என்னை நெறிப்படுத்தி வழிபடுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நன்றி. என்னுடைய தாய்மொழி தமிழுக்கு பெரிய நன்றி. அதை விட என்னுடைய தொழிலுக்கு நன்றி. ஏன்னா தொண்டு செய்யறதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில். அதனால அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். விஜய் இருக்கா? விஜய்